ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சூப்பரான கொரியன் ட்ராமா தான் கொண்டு வந்திருக்கோம். இது ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு படம் தான். பார்க்க ரொம்பவே அற்புதமா இருக்கும். நீங்களே எடுத்தோனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோ இருக்கார்ல, அவர் டிவி தான் பார்த்துட்டு இருப்பாரு. டிவி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட் ஓடிட்டு இருக்கு. அந்த ஆட்ல வர லேடி பார்த்தீங்கன்னா, பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்க. உடனே இவருக்கு வந்துட்டு, எவ்வளோ அழகா இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மெய்மறந்து யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாரு. திடீர்னு அவங்க ஒய்ஃப் வருவாங்க. ஆனா இந்த டைம்ல அந்த ஆட்ல வர லேடியும், அவங்க ஒய்ஃபும் டைரக்ட்டா வர 2 பேரும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, அவங்க ஒய்ஃப் தான் அழகா இருப்பாங்க. ஆனால் அவர் என்னமோ அந்த ஆடில் உள்ள பொண்ணை அப்படி பார்த்துட்டு என்ன சொல்லுவாருன்னா, அவங்க ஒய்ஃப் வந்தோடனே வேறு சேனலை மாற்றி விட்டு நியூஸ் கேட்டுட்டு இருப்பாரு. அவங்க ஒய்ஃப் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் நியூஸ் தானே பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, கேட்டியா நியூஸில் கேட்டியா இப்போல்லாம் கரன்சியோட மதிப்பு வந்து ரொம்ப கம்மியாக போயிடுச்சு, நிறைய பேருக்கு வேலையே இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதானே 10 வருஷம் கிட்ட நீங்களும் எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எல்லாத்துலேயுமே ஃபெயிலியராக போயிட்டுருக்கு, எவ்வளோ நஷ்டம் அடைஞ்சாச்சு, நீங்களும் வேறு இடத்துக்கு வேலைக்கு போகிற மாதிரியே இல்லை, வெட்டியாக தானே இருக்கீங்க அப்படி இப்படின்னு அவங்க பாட்டுக்கு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க வாயை திறந்தா மூட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அவங்க பேச விட்டு நைஸாக அப்படியே பொண்ணோட ரூம்குள்ளே நுழைஞ்சிருவார். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பொண்ணு இருக்கும், இவரோட பொண்ணு. அந்த பொண்ணு மூஞ்சி ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணிட்டு உட்காந்துருக்கும். அதாவது பெயிண்ட் பண்ணுறன்ற பேரில் மூஞ்சிலேயே அப்பிட்டு உட்காந்துருக்கும். எல்லாம் ஒரே பெயிண்ட்டாக இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கவும் அந்த பொண்ணு என்ன சொல்லுன்னா, நான் ரீசைக்கிள் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லும். ரீசைக்கிள் பண்ணிகிட்டு இருக்கேன், பரவாயில்லையே எதை பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்பாரு. ஒரு புது ஷூ எடுத்து காட்டிகிட்டு இருக்கும். அந்த ஷூவில் வந்துட்டு இன்னும் அந்த ப்ரைஸ் டேக்லாம் இருக்கும்ல, அதை கூட பிரிச்சிருக்க மாட்டாங்க. அதோடு வச்சு அந்த பொண்ணு வந்துட்டு இதை பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ரீசைக்கிள்லாம் என்னன்னு தெரியுமா, நம்ம யூஸ் பண்ணி வேண்டான்னு சொல்லிட்டு தூக்கி போடுற பொருளை திரும்ப பயன்படுத்துகிறோம் பற்றி, அதுதான் ரீசைக்கிள். ஏதாவது பண்ணி பயன்படுத்துவோம்ல, அப்படி தான் அதை சொல்லணும். இது வந்து இன்னும் யூஸே பண்ணாத ஒரு பொருள் எதுக்கு நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்பாரு. அது மட்டும் இல்லாமல் அப்படியே அவங்க அப்படியே மூஞ்சி ஒரு மாதிரி போயிடும். சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரூம்லேயே அப்போ நைஸாக படுத்துக்கலாம்னு சொல்லிட்டு படுக்க போவார். நாளைக்கு மறக்காமல் ஸ்கூலுக்கு வந்துருப்பா, மிஸ்ஸு கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும். நாளைக்கு அப்போ உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்வார். அம்மாலாம் வரக்கூடாது, அப்பா தான் வரணுமா, நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அவரும் தூங்க ஆரம்பிச்சிருவார். மறுநாளும் ஆயிடுச்சு. ஸ்கூலில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு படிக்கிற கிளாஸில் வந்து என்ன மாதிரி ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுருக்க சில திங்ஸ், அதாவது நீங்கள் வச்சுருக்கிற பொருளுங்க, இந்த பிள்ளைங்க யூஸ் பண்ணுற பொருளுங்க, அந்த மாதிரி இல்லை சில திங்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சிருப்பீங்க, அதில் வந்துட்டு இது போதும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பொருளை நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வரணும். அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வந்து டிஸ்பிளே மாதிரி நீங்கள் வைக்கணும். இங்கே வச்சுட்டு அந்த மற்ற பசங்களாம் இருக்காங்கல்ல, எல்லாருமே அவங்கவுங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். அப்படி வைக்கிற பொருளை மற்ற ஒரு பிள்ளைங்களுக்கு யாருக்காவது அது பிடிச்சிருந்து அவங்க கேட்டாங்கன்னா, அதை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். ஒரு நாள் மட்டும்தான். அந்த ஒரு நாளில் அந்த திங்ஸ் அவங்க யூஸ் பண்ணிவிட்டு மறுநாள் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேஃபாக அவங்க படிச்சிருவாங்க. இதுதான் ஸ்கூலில் சொல்லியிருக்க விஷயம். இப்போ அந்த கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே என்னென்னமோ வித்தியாசமான திங்ஸாக கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டேஷனே கொண்டு வந்து வச்சுருக்கோம். எல்லாரும் வாயை பொளந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த பையன்கிட்ட வந்து நிறைய பேர் எனக்கு கொடு எனக்கு கொடுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் அப்படி கொடுக்குறதா இருந்தால் அவங்க வச்சுருக்க பொருள் எனக்கு பிடிக்கணும்ல, அது அப்படி எதனா எக்ஸ்சேஞ்சில் தானே போக்கும். அதனால் இந்த பையனுக்கு யார் வச்சுருக்க பொருளும் பிடிக்கவே இல்லை. இன்னொருத்தலாம் என்ன சொல்கிறான்னா, நான் இந்த மாதிரி பிளேயர்ஸ் கிட்டே இருந்து இது மாதிரி வாலிபால், ஹாக்கி இது மாதிரி பிளேயர்ஸ் கிட்டே இருந்து அவங்க சைன் பண்ண பேட்டெல்லாம் வச்சுருக்கேன், அது கொடுக்குறேன், நீ எனக்கு இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுனா, அந்த மாதிரி நான் ஏகப்பட்டது வாங்கி வச்சுருக்கேன், அதனால் எனக்கு தேவையில்லை அப்படி இப்படின்னு இந்த பையனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எந்த பையன்கிட்டையும் எந்த பசங்கக்கிட்டையும் மாற்றிக்க மாட்டேங்கிறான் காட்டுறாங்க. அங்கே வந்துட்டு அவர் பாட்டுக்கு வீட்டில் உள்ள ஜாமான்கள் எதையாவது நோண்டிட்டு கொண்டுட்டு டிவி பார்த்துட்டு விளையாடிட்டு கிடக்குறாரு அவங்க அப்பா, அந்த குட்டி பொண்ணோட அப்பா. அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து கால் பண்ணுறாங்க. நம்ம பொண்ணு நேற்றே சொன்னால அவங்க ஸ்கூலுக்கு நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அட ஆமாம்ல, நேற்று நம்மக்கிட்ட கூட அவள் சொன்னாலே, இதோ கிளம்புறம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டே இருப்பார். சரி சரி போங்க, அவள் வெயிட் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் காலை கட் பண்ணிடுறாங்க. இப்போ போகிறதுக்கு கைக்கு காசு வேணுமே, ஒய்ஃப் வேறு வீட்டில் இல்லை, இப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாரு. அப்போ அந்த குட்டி பொண்ணு சேமிச்சிட்டு இருக்கும், ஒரு குட்டி குட்டி அதாவது பிக்கி பேங்க் இருக்குல்ல, அதை சேர்த்துட்டு இருக்கும். இதுலேருந்து காசு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கிளிப்பு மாதிரி உள்ளே விட்டு அந்த ஒரு கொஞ்சம் பணத்தை வெளியே எடுக்கிறாரு. அதோடு வந்து இவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம பொண்ணு ரொம்ப புத்திசாலியாச்சே, இதுலேருந்து நம்ம எடுத்துட்டோம்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கணக்கு அதாவது என்ன சொல்கிறது கண்டுபிடிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்மியாக பேப்பரை சுருட்டி சுருட்டி அந்த வெயிட்டுக்கு ஈக்குவலான ஒரு வெயிட்டையும் உள்ளே போட்டுட்டு அப்புறம் இந்த காசை எடுத்துக்கிட்டு நேராக இப்போ இங்கே வரப்போறாரு. இப்போ குட்டி பொண்ணோட டேர்ன் வருது. அந்த பொண்ணை இப்போ மிஸ் வந்து கூப்பிடுறாங்க. என்னாச்சு, இப்போ நீ என்ன எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்கும் போது, என்னோட பொருள் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது கரெக்டாக அவங்க அப்பா ஹாய் சொல்லி உள்ளே வருவார். வந்தவொடனே இப்போ அந்த குட்டி பொண்ணு வந்து பேச ஆரம்பிக்கும். என்னோட பேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட பேரை சொல்லிட்டு, இவர் வந்து என்னோட அப்பா, இவருக்கு 39 வயசு ஆகுது, இவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஜுவேட்டாக இருக்கார், இவர் வீட்டில் சும்மா தான் இருக்கார், இவரை வந்துட்டு நான் வந்து ரெண்ட்டுக்கு விடுறேன், யாருக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அது சொல்லுது. அதாவது அந்த ஒரு நாளைக்கு நம்ம கொடுக்கும்போது அதுக்கு காசும் கொடுப்பாங்கல்ல, அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற பொருள் மாதிரி. அந்த மாதிரி சொல்லவும் எல்லாரும் பசங்க கொண்டு மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ் முகத்தில் கூட அப்படியே ஆச்சரியம் பரவிடுது. என்ன இதுன்னு, இதுக்கெல்லாம் மேலே அவங்க அப்பாவுக்கு தலையே சுற்ற ஆரம்பிச்சிருது. எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டி இப்போ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அறிஞ்சிக்கிட்டு டீச்சர் வந்து சொல்லுவாங்க, இங்கே பாருமா, வீட்டில் இருக்க பொருள் தேவையில்லாமல் இது வந்து நம்மளுக்கு யூஸே இல்லை நம்ம நினைக்கிறோம்ல, அந்த
அந்த மாதிரி பொருளை தான் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மிஸ் சொல்லவும், ஆமாம் டீச்சர், எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, எங்கள் அப்பா தான் தேவையில்லாமல் வீட்டில் இருக்காரு, அவர் தான் வெட்டியாக இருக்காரு அப்படின்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, அதனால தான் அப்பாவை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லும். அப்பாவுக்கு செம்ம கோவம் வருது. சரின்னு சொல்லிட்டு எங்கே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாளுன்னு சொல்லிட்டு கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த பையன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே, அதாவது இந்த இதெல்லாம் விஷயம்லாம் முடிச்சு அவங்க அப்பா கிளம்பும் போது கரெக்டாக அந்த பணக்கார பையன் இருக்கான்ல, டக்குன்னு எந்திரிச்சு நின்றுக்கிறான். நின்றுக்கிட்டு என்கிட்ட இருக்க எல்லா பொருளையுமே நான் அந்த பொண்ணுக்கு கொடுக்க போகிறேன், அவங்க அப்பாவை நான் எடுக்க போகிறேன், நான் ஒரு நாளைக்கு அவங்க அப்பாவை வந்து வாடகைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்கிறான். இது என்ன புது விளையாட்டுன்னு சொல்லிட்டு மிஸ்ஸுக்கும் ஒரு மாதிரி ஆகுது, அவருக்கும் அந்த பொண்ணோட அப்பாவுக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது. அவர் கிளம்பலான்னு போகும்போது அந்த குட்டி பையன் ஓடி வந்துட்டு அவரோட காலை பிடிச்சிக்கிறான். எங்கே போக பார்க்குறீங்க, நீங்கள் எங்கேயும் போக முடியாது, நான் உங்களை விலை கொடுத்து வாங்கிட்டேன், நீங்கள் என் வீட்டில் தான் இருக்கணும், என் கூட தான் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கான். உடனே அவங்க அப்பாவுக்கு இது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. உடனே மிஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பையனுக்கு அப்பா கிடையாது, நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கொஞ்சம் நேரம் போய் அவங்க கூட வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அதெல்லாம் கொஞ்சம் சந்தோஷப்படுவான் அப்படி இப்படின்னு வந்துட்டு அந்த மிஸ்ஸும் சொல்லுவாங்க. இவரும் யோசிச்சு பார்க்குறாரு, இப்போ வீட்டுக்கு போனால் என்ன சும்மா தான் இருக்க போகிறோம், அவள் வந்து திட்டிகிட்டு தான் இருப்பா, அதுக்கு பேசாமல் அந்த பையனோட வீட்டுக்கு தான் போவோமே அப்படின்ற மாதிரி அவரும் நினைக்கிறாரு. டக்குன்னு அந்த பையன் கூடயே வீட்டுக்கும் போயிடுறாரு. அந்த வீட்டை பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து பெரிய பணக்காரனாக இருக்கானா, வீடும் பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசாக இருக்குது. இவர் இது மாதிரிலாம் வந்ததே கிடையாது. உடனே அந்த பையன் கூட வராரு, ஹாயாக அந்த ஹாலில் சோஃபாவில் உட்காந்துக்கிறாரு. அப்போ அந்த பையன் போகிறான், சாண்ட்விட்ஜு ஜூஸ்ன்னு எல்லாமே அவருக்கு கொண்டு வந்து கொடுக்குறான். அவர் எல்லாத்தையும் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாரு. அப்போ அந்த பையன் வந்து அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டே இருக்கான். ஏப்பா இதுக்கு முன்னாடி நீங்கள் மனுஷன் சாப்பிட்டு நீ பார்த்ததே இல்லையான்னு சொல்லிட்டு இவர் கேட்பாரு. பார்த்துருக்கேன், ஆனால் நீ சாப்பிட்டு நான் பார்த்ததில்லை, இன்னைக்கு தான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லுவான். எங்கே நீ மட்டும் தனியாக இருக்க, உங்கள் வீட்டில் வேறு யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அம்மா இருக்காங்க, பாட்டியை கூட்டிகிட்டு அவங்க வெளியே போயிருக்காங்க, நான் தனியாக தான் இருக்கேன், சரி வாங்க விளையாட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கூப்பிட்றான். உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் எதுக்கடா அவங்க கூட விளையாடணும், நான் வரமாட்டேன்னு சொல்லும்போது, என் கூட விளையாடுறதுக்கு யாருமே இல்லை, நான் எப்போ பார்த்தாலும் தனியாகவே இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஃபீல் பண்ணுறான். உடனே இவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. அப்போ டக்குன்னு அந்த பையன் என்ன பண்ணி, இவர் சரின்னு ஒத்துக்கிட்ட உடனே இதான் சாக்குன்னு அந்த பையன் என்ன பண்ணுறான், இவருக்கு அழகான ஒரு கெட்டப்லாம் போட்டு விட்றான். அதாவது தான் எப்படி விளையாடணும்னு நினைக்கிறானோ அந்த மாதிரி ஒரு கெட்டப்பை இவருக்கு போட்டு விட்டுறான். அவனும் வந்துட்டு வேறு மாதிரி அந்த கார்ட்டூன்ஸ் ட்ரெஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறான். இப்போ 2 பேர்கிட்டையும் வாட்டர் கன் அந்த மாதிரி இருக்கும்ல டாய்ஸில், அதை எடுத்து வச்சுக்கிறாங்க, மாறி மாறி அதை வந்து இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அவரும் நல்லா அந்த பையனோட ஜாலியாக விளையாடுறாரு. இப்படியே விளையாடிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு லேடி வந்து நிற்கிறாங்க. அவங்க பார்த்த உடனே இவருக்கு வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. அவங்களும் இவரை பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆகுறாங்க. இவர் ஏன் அவங்கள பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆகுறோன்னா, காலையில் வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஒரு ஆடில் ஒரு லேடியை பார்த்தார்ல, அந்த லேடியாக தான் இவங்க இருப்பாங்க. இவங்கள பார்த்தோன்னா அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அப்படியே அதாவது ஆட்லேயே அப்படி வச்ச கிடமக்காம பார்த்தாரு, நேரில் பார்க்கும்போது சொல்ல வேண்டியதே இல்லை, அந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பார். இப்போ இவங்களுக்கு என்னென்னா, யாரோ திருடன் உள்ளே பூந்துட்டான் போல இருக்குன்னு சொல்லிட்டு கையில் இருந்த பேக் வச்சு தலையில் ஒரே போட்டோன்னா அந்த இடத்துல ஒரு மயக்கம் போட்டு விழுந்துருவார். இப்போ இந்த குட்டி பையன் இருக்கான்ல, அவங்க அம்மா கிட்ட போய் விஷயம் எல்லாத்தையுமே சொல்லி புரிய வச்சுறான். இந்த மாதிரி நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் அந்த ஒரு நாளைக்கு அப்படி இப்படின்னு சொல்லவும், அவங்க அம்மா பதில் சொல்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவருக்கு மயக்கம் தெளிஞ்சு ஒரு வேகமாக எந்திரிச்சு வந்துட்டு, நான் உங்களை ஆடில் பார்த்துருக்கேன், நீங்கள் அவ்வளோ அழகாக இருப்பீங்க, இப்போ நேரில் அதை விட அழகாக இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் விட அது எனக்கு தெரியவே தெரியாது அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு ஒரு பாட்டுக்கு பேசுகிறாரு. பேசும்போது பார்த்தீங்கன்னா நெத்தியிலேருந்து அப்படியே ட்ராப்பாக பிளட் அது மாதிரி வேறு வந்துட்டு இருக்கு அவர். ஆனால் அதெல்லாம் கூட பொருட்படுத்தாமல் இவங்கள்ட்ட பேசி கதை போட்டுட்ருக்காரு. இப்போ இந்த ஹீரோவோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்கள காட்டுறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சலூன் தான் வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. அந்த சலூனுக்கே மாதம் மாதம் அவங்க ரெண்ட்டு கொடுத்து நடத்திட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போ வீட்டை இவங்க தானே பார்த்துக்கிற மாதிரி இருக்குது, அவங்க ஹஸ்பண்டுக்கு வேலை இல்லைல்ல. ஸோ இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து அந்த பல்ப் வந்து சரியாக எரியாது. டக்குன்னு இவங்க போய் அதை சரி பண்ணுவாங்க. அங்கே வந்து கஸ்டமர்ஸ்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பரவாயில்லையே நீ கடையும் பார்த்துக்கிற சலூனும் நடத்துகிற, இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் வேலை கூட நல்லா பார்க்குறியே, இதெல்லாம் ஜென்ஸ் தான் பண்ணுவாங்க, உனக்கு இதெல்லாம் செய்ய தெரியுது, உன் வீட்டுக்கார் இதெல்லாம் உனக்கு செஞ்சு கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நல்லா சொல்லி நல்லா அதாவது என்ன சொல்கிறது, நல்லா செஞ்சு கிளிப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல. உடனே யாராவது தூண்டி விட்டால் போதும் அது பாட்டுக்கு எரியுன்ற மாதிரி இவங்க பாட்டுக்கு இந்த வீட்டுக்கு வந்தால் இந்த குட்டி பையன் வீட்டில் வந்து பெரிய பெரிய லைட்லாம் இருக்கும்ல, அந்த லைட்லாம் வந்து எரியாமல் இருக்கும், அதாவது அழகுக்காக வச்சுருப்பாங்கள்ல, அதெல்லாம் அதில் உள்ள பல்பெல்லாம் கழட்டிட்டு வேறு பல்பெல்லாம் மாட்டி கொடுக்குறாரு. அப்படியே அந்த பையனோட அம்மா கிட்ட வேற, இனிமேல் உங்கள் வீட்டில் என்ன வேலை என்ன பிரச்சனை எதாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உடனே வந்து சரி பண்ணி தரேன், அப்படி என்ன நான் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி மேன் நான் அப்படி இப்படிலாம் பேசவும் அவங்களும் சரி சரின்னு சொல்லிக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையனும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டான் இன்னைக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வீட்டுக்கு வருவார். அப்போ வந்து சும்மா இல்லை, அவரோட பொண்ணு கூடயும் விளையாடுறாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய சோப்பு கரைச்சி வச்சுக்கிறாரு. அது நிறைய முட்டையாக வரும் பார்த்தீங்களா, அதை வந்து எங்கே கரைச்சி வச்சுக்கிறாங்கன்னா, கரைச்சி தரையில் வீட்டில் உள்ள ஃப்ளோரில் ஊற்றி வச்சுக்கிறாங்க. அங்கேருந்து எடுத்து பெரிய பெரிய முட்டையாக விடுறாங்க. இதை பார்த்தோன்னா அந்த பொண்ணு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கு, அவரும் ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருக்காரு. அப்போ தான் அவங்க ஒய்ஃபு கழிச்சு போய் வீட்டுக்கு வராங்க வேலை முடிச்சுட்டு. பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய முட்டை அப்படியே நேராக போய் அவங்க ஒய்ஃபோட மண்டையில் பட்டு வெடிக்குது. இது ரெண்டும் எப்போ பார்த்தாலும் எனக்கு வேலை வைக்கிறது தவிர வேறு எதுவுமே வைக்காது, என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அப்படி வந்துகிட்டே இருக்காங்க. 2 பேரும் 2 பக்கம் திரும்பி நின்றுக்கிட்டாங்க. அப்பாவும் பொண்ணும் ஏதாவது ஒரு வார்த்தை பேசணும் அப்படின்னா இன்றைக்கி முடிஞ்சு போச்சு.
போச்சு, அதனால் எதுவுமே பேசக்கூடாதுன்னு அமைதியாக இருக்காங்க. அதோட அவங்களும் அமைதியாக அப்படியே உள்ளே போயிடுறாங்க. அப்புறம் க்ளீன் பண்ணுறாங்க. இப்படியே ஓடிட்டுருக்கு. ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. ஸ்கூலில் வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு இருக்கும்போது அந்த குட்டி பையன் இருக்கான்ல, அவனும் ஓடி வரான். உங்கள் அப்பா எப்படி உன் கூட இப்படி தான் விளையாடுவாரா, உங்கள் அப்பா பயங்கர சூப்பர் தெரியுமா, எவ்வளோ ஜாலியாக விளையாடுறாரு தெரியுமா அப்படி இப்படின்னு இந்த பையன் சொல்லுவான். அப்படியா, அதெல்லாம் விளையாட தான் செய்வார், ஆனால் எங்கள் அப்பாவால் எப்போ பார்த்தாலும் எனக்கு தொல்லை மட்டும்தான், எது செஞ்சாலும் நான் திட்டு வாங்குற மாதிரி தான் ஏதாவது பண்ணி விட்டுருவாரு அப்படி இப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுது. உடனே இந்த பையன் என்ன சொல்லுவான்னா, உங்கள் அப்பாவை பற்றி உனக்கு சரியாகவே தெரியல, உங்கள் அப்பா பயங்கரமான ஆள், உனக்கு எதுவும் சரியாக புரியல அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்கும்போது, நான் வேணா உங்கள் அப்பாவை டெய்லி ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்பான். இந்த பொண்ணு அப்படியே பார்த்துட்டே இருக்கும். ஏன்னா இது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கொடுத்ததுனால தானே போச்சு, என்ன அந்த பையன் இப்படி கேட்குறான்னு இதுக்கு ஒன்றும் புரியாத. டக்குன்னு அந்த பையன் என்ன செய்வான், பேக்லேருந்து ஒரு கவர் எடுத்து, இங்கே பாரு எங்கள் அம்மா இதை உனக்கு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு. ஏன்னா அந்த பொண்ணு தொட்டு பார்த்தா அது ஃபுல்லாகவே வந்து பணம் தான் வச்சுருப்பாங்க. இது பொண்ணு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இதுக்கு ஒரு மைண்டில் ஒரு ஐடியா தோண ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதுக்கு பணம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். என்னோட அப்பாவை இப்போ காட்டுவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், ப்ரௌசிங் சென்டர் வச்சுருப்பாரு. அந்த சென்டரில் போயிட்டு அவர் சும்மா உட்காந்து டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருப்பார். ரொம்ப நேரம் இதுலேயே கம்ப்யூட்டரில் உட்காந்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ரெண்டு எந்திரிச்சு வருவார். என்னடா பண்ணிகிட்டு இருக்க, கடைக்கு ஆளுங்க வர நேரம் எந்திரிடான்னு சொல்லும் போது இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்தா, ஹீரோ என்ன பண்ணிகிட்டு இருப்பாருன்னா, அந்த ஆடுக்கு நடித்த பொண்ணு இருக்காங்கல்ல, முதல் நாள் வீட்டுக்கு போயிட்டு வந்தார், அவங்களோட ஃபோட்டோஸை கம்ப்யூட்டரில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பார். இதை பார்த்தோன்னே இவருக்கு சமக்கம் வரும். உருப்படுறதுக்கு ஏதாவது வழியை பார்ப்பியான்னா, எதுக்கடா அந்த மாதிரி சினிமாக்காரவங்க ஆடில் நடிக்கிறவங்களாம் உட்காந்து பார்த்துட்டு வெட்டியாக டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு திட்டுவார். உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, உனக்கு ஏதாவது அருமை தெரியுமாடா, அந்த மாதிரி ஆளுங்களை நீ நேரில் பார்த்துருக்கியா, இவரை நான் நேரில் பார்த்துருக்கேன், எப்படி இருப்பா தெரியுமா, அவ்வளோ அழகாக இருப்பா, இவரோட அழகுக்கு கோடி கோடியாக கொட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். உடனே ஒரு ஃப்ரெண்டு என்ன சொல்வாருன்னா, போன மாதம் என்கிட்ட 250 ரூபா கைமாத்தா வாங்கினியே, அதை கொடுக்குறோம் கொஞ்சமாவது என்ன இருக்கா அப்படின்னு, அந்த சிந்தனையாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். இவன் போய் கோடி கோடியாக கொட்டி கொடுக்குறானா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவார். அப்பா வீட்டுக்கும் கிளம்பி வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து ஒரு பார்த்தீங்கன்னா டிவியை போட்டு பார்த்துட்டு இருப்பாரு. அதில் ஒரு குயிஸ் ப்ரோக்ராம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கும். அதில் கேட்குற கேள்விக்கு எல்லாமே அப்பா வந்து ரொம்ப ஷார்ப்பாக பதில் சொல்லுவார். அவங்க ஒய்ஃபும் பொண்ணும் பக்கத்துலேயே தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. பொண்ணு வேற ரிமோட்டை கொடுங்கப்பான்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கோம். என்ன நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, அந்த ப்ரோக்ராமில் யாருக்குமே அந்த ஆன்சர் தெரியல, உங்கள் அப்பா பற்றியா எவ்வளோ அழகாக கரெக்டான ஆன்சர்லாம் சொல்லிட்டு இருக்கேன், அப்பாவை பாராட்டுறதை விட்டுட்டு நீ ரிமோட்டை கேட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுகிட்டையும் சண்டை போட்டுட்டு இருப்பாரு. பார்த்தாலும் அப்பா வந்து நமக்கு ரிமோட்டை கொடுக்க மாட்டேங்கிறாரு. இப்போ என்ன பண்ணலான்னு அந்த பொண்ணு யோசிக்குது. டக்குன்னு அது போகுது, அது பேக்கில் உள்ள அந்த கவரை எடுத்துகிட்டு வந்துட்டு அம்மாவுக்கு தெரியாமல் அப்பா கிட்ட கொடுக்குது. இவர் இதை பிரித்து பார்த்துட்டு என்ன இவ்வளோ பணம் இருக்குது ஏது இதுன்னு கேட்கும்போது, அந்த பையன் தம்பா கொடுத்தா, அவங்க வீட்டில் கொடுக்க சொன்னாங்களா, நீங்களும் இப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கப்பா அப்படின்னு ஒன்று இவருக்கு தூக்கி வாரி போடுது. எது நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேனா அப்படின்ற மாதிரி. ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லுது, அதெல்லாம் கிடையாது, இவ்வளோ பணம்லாம் நம்மளுக்கு வேண்டியது கிடையாது, அந்த பையனுக்கு ஏதோ அப்பா இல்லைன்னு ஒரு நாள் நான் போயிட்டு வந்தேன், இவ்வளோ பணம் எதுக்காக, இதை நீ திரும்ப கொடுத்துருந்தோன்னே அவன் தான்ப்பா கொடுத்தான், நான்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லவும், சரி சரி நானே நேரில் போய் அவங்கள பார்த்து என்ன இதுன்னு பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ மறுநாளே அவங்க வீட்டுக்கும் வருவார். வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பையனோட அம்மாவும் அவங்களோட கிராண்ட்மா இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்க. என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இது மாமியாரும் மருமகளும் விளையாடிட்டு இருப்பாங்க. எப்படின்னா அவங்களோட அந்த பையனுக்கு அப்பா இல்லைல்ல, அந்த அப்பா வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருப்பாரு. அதுலேருந்தே இந்த அம்மா வந்துட்டு மனநல பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இவங்களும் மாமியாரை வந்து கொஞ்சம் கூலாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களோட சேர்ந்து இந்த ஓடி பிடிச்சி விளையாடுறது அப்படி இப்படின்னு விளையாடிட்டே இருப்பாங்க. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு நிற்கும் போது டக்குன்னு இந்த பாட்டிமாக்கு வந்துட்டு தன் பையனை மாதிரியே இருக்கும். கண்ணா நீ வந்துட்டியாப்பா அப்படி இப்படின்னு கேட்கவும், இவரும் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான அவங்களுக்கு நிலமை புரிஞ்சுக்கிட்டு ஆமாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவரும் அப்படியே பதில் பேசுகிறாரு. உடனே இந்த பாட்டிமா சும்மா இல்லாமல் அவர் வலுக்கட்டாமல் இழுத்துட்டு வந்துடுது. இழுத்துட்டு வந்து அவருக்கு மேக்கப் போட்டு தன் பிள்ளைய சின்ன வயசில் எப்படிலாம் அந்த புருவம் வரைகிறது பொட்டு வைக்கிறதுன்னு விளையாடிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கு. இவரும் பதிலுக்கு அந்த பாட்டிமாக்கு மேக்கப்லாம் போட்டு அப்போ அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட விளையாடிட்டு இருப்பாரு. இப்படி இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையனோட அம்மாவுக்கும், அதாவது அந்த ஆடில் நடிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் இவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. அதாவது அந்த வயசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட அந்த ஏக்கத்தினால தானே அவங்க இந்த மாதிரி ஆயிட்டாங்க, அவங்க கூட இப்படி விளையாடுறது பையனும் சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவர் வந்துட்டு இப்போ வந்த வேலையை அந்த பணத்தையும் கொடுக்கலான்னு போகிறாரு. அவங்க வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க. உங்களால் தான் என்னோட மாமியார் சந்தோஷமாக இருக்காங்க, என்னோட பையனும் சந்தோஷமாக இருக்கான், அதனால் நீங்களே அதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் அப்படின்னா என்னை கூப்பிடுங்க, இந்த மாதிரி நான் அப்பப்போ எனக்கு டைம் கிடைக்கும் போது வந்து பார்த்துக்கிறேன், அதாவது உங்கள் மாமியாரையும் பார்த்துக்கிறேன் உங்கள் பையனையும் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. சரி நான் அவங்களும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது இவருக்கு ஒரு கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ணி பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஹலோ எனக்கு டேடி தேவைப்படுறாங்க, எனக்கு ரெண்ட்டுக்கு வருவீங்களா அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க பேசுகிறாங்க. இவருக்கு கேட்டவொன்னு என்னடா இது கால் பண்ணி அப்பா வேணும்னு சொல்லிட்டு விளம்பரம் மாதிரி கேட்டுட்டு இருக்காங்களேன்னு கட் பண்ணி விட்டுறாரு. கட் பண்ணி விட்டோன்னு மெசேஜ் மேலே மெசேஜாக வருது, எனக்கு ஒரு அப்பா தேவைப்படுறாங்க, எனக்கு ரெண்ட்டுக்கு அப்பா வேணும் அப்படின்னு. இவருக்கு ஒன்றுமே புரியல. அவரோட ஃப்ரெண்டு தான் வந்துட்டு ப்ரௌசிங் சென்டர் வச்சிருக்காருல, அங்கே போய் இது யார் என்னன்னு செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ வருவார். புரியாமல் அந்த ப்ரௌசிங் சென்டரில் போய் பார்க்கும்போது ஒரு போஸ்டர், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு போஸ்டர் போய் போட்டு வச்சுருக்காங்க. இந்த போஸ்டர் போட்டு வச்சது யாருன்னா ஹீரோவோட பொண்ணு தான் அந்த வேலையை பார்த்து வச்சிருக்கு. எப்படின்னா உங்களுக்கு அப்பா
தேவைன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அப்பா கிடைப்பாங்க, நான் வந்து எங்கள் அப்பாவை ரெண்ட்டுக்கு விடுறேன், இவ்வளோ ரெண்ட்டு அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு பெரிய போஸ்ட்டே போட்டு வச்சிருக்கு. அதனால தான் அந்த நம்பருக்கு காண்டாக்டே பண்ணுறாங்க அப்படின்றது இப்போ அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிடுச்சு. பொண்டாட்டிக்கு தெரியாமல் பொண்ணுகிட்டே டீல் பண்ணலான்னு சொல்லிட்டு பொண்ணை கூட்டிகிட்டு ஒரு காஃபி ஷாப் மாதிரி வராரு. நீ தான் அந்த போஸ்டர்லாம் போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் நான் தான் போட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் சொல்லுது. நீ என்ன தான் மனசில் நினச்சிட்டு இருக்க, நான் உன்னோட அப்பா, நான் வேற யாருக்கும் அப்பா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. பரவாயில்ல இருக்கட்டும், நீ ஏதாவது வேலைக்கு போறியா, நீ எந்த வேலைக்கும் போகிறதில்ல, வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும். அதை நீங்கள் இந்த வேலையை பார்த்து தான் ஆகணும், நீங்கள் அதனால் உங்களுக்கு நான் ரெண்ட்டுக்கு விடுறதா முடிவு பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. உடனே அவங்க அப்பாவுக்கு என்னடா இது, வேலையும் கிடைக்கல, இது வேற டார்ச்சர் பண்ணிட்டு நினச்சிட்டே இருக்காரு. இருந்தாலும் பொண்ணு ஆசைக்காக, எவ்வளோ பேர் ஆசைக்காக என்னென்னமோ ஒரு வேஷம் போட்டு கட்டுற மாதிரி பொண்ணோட ஆசைக்காகவும் என்னப்பா இப்படிலாம் செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீங்கள் எதுவும் பேசாதீங்க, இந்தாங்க அட்ரஸ், இந்த மாதிரி இந்த அட்ரஸில் உள்ளவங்களுக்கு அப்பா வேணுமா, நேராக போகிறீங்க, ஒரு நாளைக்கு அப்பாவாக இருக்கீங்க, அவங்க கொடுக்குற காசை வாங்கிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிடுது. இவருக்கு இதெல்லாம் விருப்பமே இல்லை. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, வேலையும் இல்லை, சரி இப்படி போனால் பணமும் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி இப்போ வராரு. அந்த அட்ரஸை பார்த்துக்கிட்டே வரார். வரும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு பார் மாதிரி இருக்குது. அங்கே வந்த உடனே இந்த பொண்ணு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடும் போது ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் தான் இதெல்லாம் அனுப்புனதா, நீங்கள் தான் அப்பா வேணும்னு கேட்டிருந்தீங்களா, அதாவது என் பொண்ணு தப்பாக இதை போஸ்ட் போட்டுட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவோன்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. நீங்கள் ஒரு நிமிஷம் உட்காடுறீங்களா, நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லவும், ஓ சிம்பிளான வேலை தானே, அப்போ கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இப்போ உட்காருவார். உட்காரும் போது அப்பா நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஆரம்பிக்கும். மிஸ் பண்ணேன், எவ்வளோலாம் உங்களை நான் மிஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படி இப்படின்னு பேசுவோம். ஓஹோ இந்த பொண்ணு ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கு போல இருக்குன்னு அவரும் அப்படியே அதுக்கு ஈக்குவலாக உட்காந்துட்டு அப்படியே உட்காந்து அது பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாரு. திடீர்னு அந்த பொண்ணு ஆக்ரோஷமாகி, உனக்கு எவ்வளோ திமிரு, உன்னால் நானும் அம்மாவும் படாத கஷ்டப்பட்டுட்டோம், உன்னோட டார்ச்சர் தாங்க முடியாமல் தான் எங்கள் அம்மா இறந்தே போனால், உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள தண்ணி எல்லாத்தையும் எடுத்து அவர் மூஞ்சில் படக்கு படக்க அந்த பொண்ணு ஊற்றிட்டு இருக்கோம். விடுமாங்கிறாரு. அந்த பொண்ணு கேட்கவே மாட்டேங்குது. இவரை போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சது. அவர் காலரை பிடிச்சிட்டு உன்னையெல்லாம் உயிரோடவே விடக்கூடாது அப்படி இப்படின்னு சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருள் எடுத்து அவங்க அப்பா வயிற்றுலேயே குத்திடுது. குத்திட்டு அது பாட்டுக்கு அங்கேருந்து போயிருது. ஐயோ என் கதையை முடிச்சு விட்டாலே, யாராவது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க கத்திக்கிட்டே இருக்காரு. பார்த்தா வந்துட்டு ஒரு டம்மியாக இருக்குது. ஏதோ ஒரு ஏதாவது என்ன சொல்கிறது, இந்த ஏதோ ஒரு இது மாதிரி விளையாட்டு ஜாமான் மாதிரி ஏதோ ஒரு வச்சுட்டு அவர் வந்து குத்திட்டு அது பாட்டுக்கு அது போயிட்டுருக்கு. அப்பாடா நல்ல வேலை மயிரிலையில் வந்து தப்பிச்சிருக்கும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு. மறுநாள் அவர் பொண்ணுகிட்ட தான் இப்போ அவர் முன்னாடி உட்காந்துருக்காரு. அப்பா நேற்று அந்த வேலை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்குது. உடனே அவங்க அப்பா என்ன சொல்வார், எது வேலை எப்படி இருந்ததா, நீ போய் ஒரு சைக்கோ கிட்ட என்னை மாட்டி விட்ட தெரியுமா, அந்த பொண்ணு என்னை என்னென்ன பாடுபடுத்துறா, என்ன அடி அடிச்சா, கடைசியில் என்னை பாடாப்படுத்தி எடுத்துட்டா, அவள் பண்ண வேலையில் என் ட்ரெஸ் எல்லாம் அசிங்கமாகி நைட்டில் வந்து நடுஜாமத்தில் தான் நான் வீட்டுக்கு வந்தேன், அந்த ட்ரெஸ் அசிங்கமானதுக்கும் அழுக்கானதுக்கும் உங்கள் அம்மாட்ட வாங்கி கட்டிக்கிட்டேன், நடுஜாமத்தில் வந்ததுக்கும் உங்கள் அம்மாட்ட வாங்கி கட்டிக்கிட்டேன், தேவையில்லாத இந்த வேலையெல்லாம் இனிமேல் நீ பார்க்காதன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக சொல்லுவார். சரி சரி ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி தான் இருப்பாங்க, அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க, இந்தாங்க அட்ரஸ், இதுதான் நீங்கள் அடுத்து போக வேண்டிய ஆள் அப்படின்னு சொல்லி அட்ரஸை கொடுக்குது ஒரு பேப்பரில் எழுதி. அதை ஹீரோ வாங்கி டக்குன்னு மறைச்சிக்கிறாரு. ஏன் அப்படின்னா இப்போ அவங்க ஒய்ஃப் வந்து நிற்கிறாங்க, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க அப்படின்ற விஷயம் இன்னும் ஒய்ஃபுக்கு தெரியாது. இதுக்காக அவரை தேடி வராரு. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரமான இடத்துல அந்த பொண்ணு குடியிருக்க மாதிரி இருக்குது. லிஃப்ட்டும் வேலை செய்யல. இந்த அப்பா கஷ்டப்பட்டு மேலே ஏறி ஏறி நடந்து நடந்து வருவார். பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்கிட்டு உட்காந்துருப்பாரு. உள்ளே போனால் ஒரு பொண்ணு சோகமாக ஒரு வயசு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கும். என்னம்மா அது சின்ன வயசாக இருக்குது, இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கு, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்கும் போது அந்த பொண்ணு என்ன சொல்லணும், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். என்னது அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுரும். ஆமாம் என்னம்மா இவ்வளோ சின்ன வயசில் இந்த மாதிரிலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நான் ஒருத்தனை நம்பினேன், அவனை லவ் பண்ணேன், ஆனால் அவன் இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு ஏமாற்றிட்டு போயிட்டான் அப்படி இப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ மாதம் மாதம் வந்து செக்கப்புக்கு போகணும், தனியாக போனால் ஒரு மாதிரி இருக்கும்ல, அதனால தான் எனக்கு ஒரு அப்பாவா நீங்கள் துணைக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும். இதெல்லாம் கேட்கறதுக்கு அவருக்கு அந்த ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி மனசு சங்கடமாக இருக்குது. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, அப்படி நீ எப்போ நீ டாக்டர்கிட்ட செக்கப்புக்கு போறி அப்போ எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ணு, நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்லிடுறாரு. இங்கே வந்துட்டு அவரோட ஒய்ஃப் இருக்காங்களா அவங்கள தான் காட்டுறாங்க. இவங்க சலூன் வச்சு நடத்திட்டு இருக்காங்களா, அந்த சலூனுக்கு ஒரு வசதியான ஒருத்தவங்க வராங்க. ஏன்னா இவங்களும் ஒரு சலூன் வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. அது ஒரு ரொம்ப கிராண்டாக அந்த சலூன் இருக்கும். அந்த சலூனில் வேலை பார்த்தவங்க தான் ஹீரோட ஒய்ஃபாக இருப்பாங்க. அங்கே வேலை பார்த்துட்டு அப்புறமா வேலை கற்றுக்கிட்டு இவங்க தனியாக வந்து சலூன் வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க வந்துட்டு இப்போ ஹீரோட ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்துட்டு என்னோட சலூனுக்கே திரும்பவும் வேலைக்கு வந்துடுறேன், இப்போ நீ கடை வச்சு நீ என்னெல்லாம் சம்பாதிக்கிறியோ அதை விட டபுளாகவே நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அதுக்கு ஹீரோட ஒய்ஃப் என்ன சொல்லிடுவாங்கன்னா, இல்லை வேணாம், நான் இங்கே இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன இருந்தாலும் தனியாக சொந்தமாக வைக்கிறதுல ஒரு திருப்தி இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு மாட்டேங்கிறாங்களா. அந்த சலூன் வச்சுருக்காங்களா அந்த பணக்கார லேடி அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, இப்போ ஹீரோயின் வச்சுருக்காங்களா, அதாவது ஹீரோவோட ஒய்ஃப் அவங்க வச்சிருக்கிற சலூனோட ஓனர் இருக்கார்ல அவர்கிட்ட கொஞ்சம் பற்ற வச்சுட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவர் வராரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருமா, நான் இங்கே கடைக்கு வாடகை விட்டுற எல்லா கடைக்குமே வந்து நான் ரெண்ட்டை ஏற்றிட்டேன், உனக்கு மட்டும் ஏற்றாமலாம் என்னால் இருக்க முடியாது, அதனால் நீ ஏற்கனவே 1000 ரூபாய் எனக்கு கொடுக்குறேன், இன்னொரு 1000 ரூபாய் சேர்த்து தான் நீ கொடுக்கணும் அப்படின்னோடனே இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஏன்னா இப்போ வர்றதும் இப்போ வீட்டு செலவுக்கும் கரெக்டாக இருக்குது. இப்போ இவர் அதிகமாக கேட்டாருன்னா வீட்டு செலவை நடத்த முடியாது. ஏன்னா ஹஸ்பண்டும் வந்து வேலைக்கு போகாமல் இருக்காரு, என்ன பண்ணுறதுனே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய யோசனையில் இருக்காங்க. திரும்ப வீட்டுக்கு வந்து
அந்த கோவத்தை இப்போ யார்கிட்ட காட்ட முடியும்? அவரோட ஹஸ்பண்ட் கிட்டயும் பிள்ளைகிட்ட தானே காட்ட முடியும். அப்படியே கோவமா வீட்டுக்கு வருவாங்க. பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தவங்க இப்போ வீட்டுக்கார பிடிச்சி பயங்கரமா திட்டுவாங்க. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நீ உடனடியாக அதாவது எந்த வேலை கிடைச்சாலும் நீ போய் தான் ஆகணும். வீட்டுக்கு நீ சம்பாரிச்சு கொடுத்து தான் ஆகணும். இல்லைன்னா அந்த குடும்பத்தை ரன் பண்ண முடியாது. அவ்வளோதான் உன்னை பார்த்துக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிரட்டவும் இவருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. எந்த வேலைக்கு போனாலும் 4 நாளில் துரத்தி விட்டாராங்க. என்ன பண்ணுறது? சரி அப்போ இதுதான் நம்மளுக்கு சேஃப்டி. இந்த மாதிரி வாடகைக்கு போயிட்டு 1 நாள் 2 நாள் இருந்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா கைக்கு காசும் கிடைச்ச மாதிரி இருக்கும். அப்போ நம்ம பேசாமல் இந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் விருப்பம் இல்லாமல் இப்படி இப்படி போனவர் இப்போ விருப்பப்பட்டே இதை செய்யலாம் அப்படின்ற ஒரு மைண்டுக்கும் வந்துடுறாரு. மனசு வந்ததோட இவர் ஃபஸ்ட்டு பார்க்குற வேலை எதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கு அப்பாவாக வந்திருப்பாரு. அதாவது இங்கே வந்துட்டு அந்த படிக்கிற பசங்களாக இருக்காங்களா அவங்களோட அப்பாங்க வரணும். வந்துட்டு அவங்க குக் பண்ணணும். குக் பண்ணி ஒரு டிஸ்பிளே மாதிரி வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணணும். இந்த மாதிரிலாம் ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு அப்பாவாக தான் அவர் வந்திருக்காரு. அதே மாதிரி குக் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த வேலை இவருக்கு கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இவர் யாருக்காக ஒரு அப்பாவாக வந்து நடிக்க வந்திருக்காரோ அந்த பொண்ணோட ஒரிஜினல் அப்பா தான் இந்த வேலையை ஃபோன் பண்ணி கொடுத்துருக்காரு. அதாவது என்னென்னா என் பொண்ணு படிக்கிற ஸ்கூலில் இந்த மாதிரி அப்பா வர சொல்கிறாங்க. நான் ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கிறதுனால எனக்கு டைமே கிடையாது என் பொண்ணோட ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. அதனால் நீங்கள் ஒரு நாளைக்கு அவளோட அப்பாவாக போயிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி தான் கூப்பிட்டுருப்பாரு. அதுக்காக தான் இவரும் வந்துட்டு இந்த வேலையை பார்ப்பாரு. வேலை பார்த்துட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அங்கே வந்துருக்க மற்ற அப்பாங்க அவங்களாம் இருக்காங்கல்ல அதில் ஒரு ஆள் வந்துட்டு இவரை பார்த்துறாரு. இந்த பொண்ணோட அப்பாவா நீங்கள்? ரொம்ப பெரிய பணக்காரராச்சு, பயங்கரமான பிஸ்னஸ் மேன் ஆச்சு நீங்கள். சரி எனக்கு உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணோட அப்பாவை இவங்களாம் நேரில் பார்க்கலையா, அதனால இவங்க அந்த பொண்ணோட அப்பான்னு இவரை நினச்சிக்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் பதில் சொல்லுங்கன்னு என்னத்தை கேட்க போகிறான்னு தெரியலன்ற மாதிரி இவர் முழிச்சிட்டே இருப்பார். அவர் டக்குன்னு என்ன சொல்வாருன்னா அந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்துட்டு இப்படி ஏறுது இறங்குது, கரன்சியோட இதுன்னு இது இஷ்டத்துக்கும் என்னென்னமோ பேசுவார். எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு நீங்கள் வாங்குவீங்களா விற்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே இப்போ இந்த ஹீரோ வந்து யோசிக்கிறாரு. இவர் கேட்ட கேள்வி சுத்தமாக அவருக்கு புரியல. அவருக்கு மைண்டுக்குள்ளே போனதெல்லாம் வாங்குவீங்களா விற்பீங்களான்றது மட்டும் அவர் பிடிச்சிக்கிட்டாரு. பிடிச்சிட்டு நான் வந்து வாங்குவேன் அப்படின்னு அவர் முகம் அப்படியே மாறுது. இல்லை நான் விற்றுருவேன் அப்படின்னு டக்குன்னு இது மாதிரி சொல்லிடுறாரு. சூப்பர் சார், நீங்கள் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு வாங்குற மாதிரி நம்ம பாவில் பண்ணிவிட்டு நம்ம விற்றுட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்மள வந்து சூப்பராக நம்ம வந்து சக்ஸஸ் ஆகிடலாம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்றத நீங்கள் வந்து நிரூபிச்சிட்டீங்க. நீங்கள் ஒரு புலிதான் சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் பேசிகிட்டு இருப்பார். எல்லா அப்பாங்களும் சேர்ந்து நிறைய சமைச்சிட்டாங்க. இப்போ அந்த ஸ்கூலில் உள்ள பசங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது இவர்கிட்ட ஒரு பொண்ணு வந்து நிற்குது. அப்போ இவருக்கும் தெரியல அந்த பொண்ணுக்கு தான் அப்பாவை நடிக்க வந்திருக்கோன்னு இன்னும் தெரியல. அந்த பொண்ணு ஆனால் முகம் ரொம்ப சோகமாக இருக்குது. நமக்குன்னு அப்பா இருந்தும் அவர் வராமல் இப்படி ஒரு ஆளை அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப சோகமாக இருக்குது. அப்போ பக்கத்தில் உள்ளவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா சார் உங்கள் பொண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைங்க அப்படி இப்படின்ற மாதிரி பேசுவோம். ஓ இந்த பொண்ணுக்காக தான் நம்ம நடிக்க வந்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவருக்கே தெரிய வருது. அந்த பொண்ணு எதுவுமே பேச மாட்டேங்குது. சாப்பாடை வாங்கிட்டு அதுவும் ஒரு ஓரமாக உட்காந்து சாப்பிட போகுது. பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே அவங்க அப்பா இங்கே வரமாட்டாங்க. அதனாலே மற்ற பசங்களாம் வந்துட்டு இந்த பொண்ணை கிண்டல் பண்ணுறதே ஒரு வேலையாக வச்சுருப்பாங்க. இந்த பொண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கும் போதும் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அந்த பொண்ணு கிண்டல் பண்ணுற மாதிரி சாப்பாடெல்லாம் அது மேலே வந்து இப்படி கொட்டி விட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தா அந்த பொண்ணு ரொம்ப டென்ஷன் ஆயிரும். டக்குன்னு இந்த அப்பா இதெல்லாம் பார்த்துட்டு இவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகும். அந்த பொண்ணுக்கு போய் அதெல்லாம் துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு எந்திரிச்சுட்டு கத்த ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு என்னை விட பிஸ்னஸ் தானே ரொம்ப முக்கியம், உங்களுக்கு பணம் தான் ரொம்ப முக்கியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அந்த இடத்த விட்டு போயிடும். ஆனால் அங்கே கூட அந்த பொண்ணு வந்து நீங்கள் நடிக்க வந்திருக்கீங்கல்ல, எங்கள் அப்பாக்காக நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொல்லாது. ஏன்னா அது சொன்னால் அது ஒரு பிரச்சனையாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லாமல் அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடும். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஸ்கூலும் அன்றைக்கி முடியுது. இப்போ ஒரிஜினல் அப்பா வந்துட்டு கார் எடுத்துகிட்டு பொண்ணை பிக்கப் பண்ணுறதுக்காக வராரு. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா போய் அந்த காரில் ஏறி உட்காந்துக்குது. அதோட அந்த ஒரிஜினல் அப்பா இறங்கி வராரு. வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, என்னையா நீ ஒரு நாள் அப்பாவாக நடிக்க கூப்பிட்டா அன்னைக்கு கூட உன்னால் உருப்படியாக நடிக்க முடியாதா? என் பொண்ணு இப்படி கோவப்பட்டு கத்துற மாதிரி நடந்துகிட்டு இருக்க அப்படின்னு இந்த மாதிரி கேட்குறாரு. உடனே இவருக்கு பொறுத்து கோவம் தாங்க முடியல. நீ எல்லாம் மனுஷனாயா? நான் வந்து அப்பாவாக நடிக்க தான் வந்திருக்கேன், நான் ஒன்றும் அப்பா கிடையாது. அதுக்கே அந்த பொண்ணுக்கு நான் இப்படி சரியில்லைன்னு சொல்லிட்டு நீ இவ்வளோ கோவப்படுறியே, நீ ஒரிஜினல் அப்பா தானே? என்னைக்காவது அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்திருக்கியா? அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுறா ஸ்கூல்னு உனக்கு தெரியுதா? சொல்ல போனால் உன்னை தான் சாத்தணும் அப்படி இப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமாக கோவப்படுறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்றது கூட அவங்க அப்பாவால் புரிஞ்சுக்க முடியல. அதாவது தான் பொண்ணு கோவப்படுறான்னா இவன் நடிக்க மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி கோவப்படுறத தவிர தான் ஒரு நல்ல அப்பாவா இல்லையே அப்படின்றது அவருக்கு புரியவே இல்லை. உடனே டக்குன்னு என்ன சொல்கிறான்னா, இங்கே பார் ஒரு நாள் நடிக்கத்தானே வந்த, அதுக்கான காசு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அவர் காலில் போட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து போகிறாரு. இவங்க 2 பேர் பேசுகிறதையும் அந்த பொண்ணு காருக்குள்ளே இருந்துட்டு பார்த்துட்டே இருக்கும். அப்பா வந்து காரில் வந்து உட்காரும் போது டக்குன்னு என்ன சொல்லிட்டோன்னா, அப்பாவாக நடிக்க வந்தார்ல அவருக்காவது என்னோட கஷ்டம் என்னோட வேதனை எல்லாம் புரியுது, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்னு சொல்லுது. அப்போ தான் இவருக்கு வந்துட்டு தோணுது ஒருவேளை நம்ம எதை தப்பு பண்ணுறோமோ அப்படின்ற மாதிரி இவருக்கு இப்போ தான் மெல்ல தோண ஆரம்பிக்குது. முடிச்சுட்டு அவங்க அப்பா டயர்டாக இப்போ வராரு. இருந்தாலும் அந்த பொண்ணு கூட நல்லா விளையாடிட்டு ஜாலியாக 2 பேரும் என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது என்னோட பெட்டுப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்துட்டு அந்த பொண்ணும் அப்பாவும் மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ மறுநாள் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து நம்ம இந்த பிஸ்னஸ் வந்து நல்லா போகுது, ஆனால் இதுக்கு ஒரு ப்ரௌசிங் சென்டர் இருந்தால் தான் சரி வரும். ஏன்னா யார் கூப்பிட்றா என்ன இதுன்றதை அட்ரஸ் பார்த்து போகணும் வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, இருக்கவே நம்ம நல்ல தம்பி கடை அப்படின்ற மாதிரி அவரோட ஃப்ரெண்டோட கடையை வந்து புக் பண்ணி
பண்ணிக்கிறாரு. இது அவர்கிட்ட அனுமதி கேட்காமயே அவர் இந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுறாரு. "என்னடா நீ நீ பாட்டுக்கு வர இந்த வேலையில என்னடா மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்கேன்னு?" கேட்கும்போது, "நம்ம 2 பேரும் அப்படியாடா பழகணும். அண்ணன் தம்பி மாரி பழகியிருக்கோம். உன் கன்னத்துல ஒரு ஈ உட்கார்ந்தா கூட என்னால தாங்க முடியாது. அதனால நீ பேசாம போய் வேலைய பாரு. நான் பேசாம போய் என் வேலைய பார்க்குறேன்ற" மாரி சம்மந்தமே இல்லாம பேசிட்டு போறாரு. இவன் என்னதான் உளறான்னு தெரியலன்னு அவரும் சரி ஃப்ரெண்டு தானேன்ற மாரி கொஞ்சம் அவரும் வேலை இல்லாம இருக்காரா, இப்ப நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணா நல்லது தானே அப்படின்ற மாரி ஒரு மைண்ட் செட்டுக்கு அவரும் ஓகே சொல்லிடுறாரு. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்காக கால் பண்ணியிருக்கோம். அப்பாவா வந்து வர்றதுக்காக இவரும் வந்திருப்பாரு. செக்கப்க்குலாம் போன உடனே அவங்க அந்த மாரி இதெல்லாம் இருக்கும்ல, ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டு, "இங்க பார்த்தியா உன் குழந்தை எவ்வளோ அழகா இருக்குன்னு பார்த்தியா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, "நல்லா குழந்தை பொறக்கும். நீ இத நல்லபடியா வளர்க்கலாம்." அப்படி இப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவாரு. அந்த பொண்ணுக்கு வந்து செம்ம கோவம் வரும். "நான் இத இந்த புள்ளைய வச்சு என்ன பண்ண போறேன்? புள்ள பொறந்த உடனே எங்கேயாவது கொண்டு போய் நான் சேர்த்துருவேன்." அப்படி இப்படின்னு சொல்லும்போது, "என்ன பேசுற நீ? இதெல்லாம் ஒரு பேச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோவப்படுவாரு. இந்த மாரிலாம் அந்த பொண்ணு பேசுது. அது மட்டும் இல்லாம ஸ்கேன் ரிப்போர்ட் மொதற்கொண்டு அந்த பொண்ணு எடுத்துட்டு போல. என்னையே ஒருத்தர் பார்த்துக்க வேணும். என்னையே பார்த்துக்க ஆள் இல்ல. அவன் என்ன ஏமாத்திட்டு போயிட்டான். இத வச்சு நான் என்ன பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசுவும், இவருக்கு ஒரு மாரி சங்கடமாயிடுது. அந்த இடத்துல என்ன சொல்றதுன்னு தெரியாம அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இவர் இந்த அதாவது ப்ரௌசிங் சென்டருக்கே வந்துடுறாரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா, அவரோட பொண்ணுகிட்டயும் அந்த ப்ரௌசிங் சென்டர் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, 2 பேர்கிட்டயும் இந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணும் குட்டி பொண்ணும் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கு. இதே மாரி இருக்கும்போது, அந்த இன்னொரு பொண்ணு இருக்குல்ல, ஒரு பொண்ணு இவர போட்டு ஒரு பொண்ணு புரட்டி எடுத்துச்சு இடையில. "நீ தானே என் அப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு திரும்பவும் "எனக்கு அப்பா வேணும். அப்படி ஆர்டர் போடுறேன்" அப்படின்னு சொல்ற மாரி ஆர்டர் போட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா, இவகிட்ட மாட்டோம்னா இன்னைக்கு நம்ம சட்னி தான். பேசாம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட திரும்பி பார்ப்பாரு. இப்ப ஃப்ரெண்டுக்குள்ள ஒரு அக்ரீமெண்ட்டே போட்டிருப்பாரு. அதாவது நம்ம இந்த மாரி வாடகைக்கு போலாம். நீயும் போ, நானும் போ அப்படின்ற மாரி போட்டிருக்காருல்ல. அதோட இப்ப தானே நான் போயிட்டு வந்தேன். இப்ப நீ என்ன பண்றீன்னா, அப்பாவா அந்த பொண்ணுக்கு நடிக்க போ அப்படின்னு சொல்லிட்டு இவர கோர்த்து விட்டுறாரு. இவருக்கு விஷயம் தெரியல. இப்ப தானே பிசினஸ் பார்ட்னரா ஆயிருக்காரு. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, இவர் குடுத்த அட்ரஸ்க்கு போறாரு. உள்ள போறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு தெருவுக்கே இறங்கி வந்துருது. வந்து, "நீ தானடா என் அப்பா. உன்னை என்ன பண்றேன் பாருன்னு" சொல்லிட்டு அவங்க அப்பா மேல உள்ள கோவத்தையும், வன்மத்தையும் ஃபுல்லா வந்து இவர் மேல கக்க ஆரம்பிச்சிருது. கக்கிட்டு போட்டு அடி அடின்னு பளீர் பளீர்ன்னு அற விழுந்துட்டே இருக்கு. இதெல்லாம் வந்து கூட்டத்துல ஒரு ஆளா நின்னுகிட்டு ஹீரோ வந்து வீடியோ வேற எடுத்துக்கிட்டு இருப்பாரு. அப்பதான் இவர் சொல்லுவாரு, "என் கன்னத்துல ஒரு ஈ உட்கார்ந்தா கூட தாங்க மாட்டேன்னு சொன்னியேடா. இப்படி பளிச்சு பளிச்சுன்னு விழுந்துட்டு இருக்கு. வீடியோவாடா எடுத்துக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு நெனப்பாரு. பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டு பார்க்கும்போதெல்லாம் வேற பக்கம் திரும்பிக்கிறாரு. ஆனா வீடியோ மட்டும் எடுத்துட்டே இருப்பாரு. இவருக்கு செம்மையா கோவம் வரும். அதோட அடிக்கிற வரைக்கும் அடிச்சு முடிச்சுட்டு, அந்த பொண்ணும் டயர்ட் ஆயிடும். "என்கிட்ட இப்ப காசு இல்ல. இந்தா என்னோட கிட்டார வேணா வச்சுக்கன்னு" சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த கிட்டார குடுக்குது. இப்ப எல்லாரும் இவங்க, அந்த ஃப்ரெண்டு, இந்த ஃப்ரெண்டா நடிக்கும் எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணோட சேர்ந்து இப்போ ஒரு இடத்துல உட்காந்து பேசுறாங்க. அப்பதான் அந்த பொண்ணோட ஸ்டோரியவே கேட்குறாங்க. அந்த பொண்ணு ஆத்திரம் தீர அடிச்சு முடிச்ச உடனே ஒரு மாரி இப்ப நார்மல் ஆயிடுது. அந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, "எனக்கு அப்பா இல்ல. என் அப்பா வந்துட்டு இந்த மாரி தான் என்ன பாடாப்படுத்தினாரு. எங்க அம்மாவையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணாரு. எங்க அம்மா அவரோட டார்ச்சர்லயே இறந்து போயிட்டாங்க." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த பொண்ணோட ஸ்டோரிய கேட்கும்போது இவங்களுக்கே மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பொண்ணு இந்த மாரிலாம் பேசிட்டு, "நான் இப்ப தங்குறதுக்கு கூட இடம் இல்ல தெரியுமா? நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பேசும். உடனே ஹீரோ என்ன சொல்வார்னா, "நீ ஒண்ணுத்துக்கும் கவலைப்படாதம்மா. உனக்கு இப்போ ஒரு வேலையும் தங்க இடமும் தானே வேணும். என் ஃப்ரெண்டு வந்து ப்ரௌசிங் சென்டர் வச்சிருக்கான்னு" அவர் முன்னாடியே சொல்லுவார். "இந்த ப்ரௌசிங் சென்டர்ல வந்துட்டு நீ வேலை பாரு. எங்களோட சேர்த்து நீயும் வேலை பாரு. அங்கேயே நீ தங்கிக்கோ." அப்படி இப்படின்னு சொல்லவும், அந்த பொண்ணு இப்போ ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ அங்க வேலைக்கு வர ஆரம்பிச்சுரும். இப்போ இவர் இருக்கார்ல, ஒரு அப்பாவா நடிக்க சொல்லிட்டு இப்போ கண்டபடி திட்டிட்டு போனாரு. அவர் வந்து ஹீரோவ பார்க்க வந்திருப்பாரு. எதுக்காகன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும்னுவாரு." என்னன்னு சொல்லிட்டு இவர் கேட்கும்போது, "என் பொண்ணு என் மேல இவ்ளோ வருத்தத்துல இருக்கான்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவ எந்த அளவுக்கு என் மேல வருத்தமா இருந்திருக்கான்னா, இப்ப அந்த இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அவ அப்படியே மயக்க நிலையில கிடக்குறா. இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் அவ இருக்கா. இப்பதான் அவ இவ்ளோ வருத்தத்துல இருந்தா அப்படின்றதே எனக்கு தெரிய வருது. இப்போ நான் போய் பேசினேன் அப்படின்னா வந்துட்டு, அவ என்கிட்ட எரிஞ்சு தான் விழுவா. நீங்க மட்டும் அவகிட்ட கொஞ்சம் பேசி, அவள கொஞ்சம் ஒரு அமைதியான நிலைக்கு கொண்டு வந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு நல்ல அப்பாவா கண்டிப்பா நான் இருக்க முயற்சி பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் நல்ல அப்பாவா இருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. இவரும் சரின்னு ஒத்துக்கிறாரு. இப்ப அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அந்த பொண்ண பார்க்கலான்னு சொல்லிட்டு இவர் வருவாரு. வந்து பேசும்போது அந்த பொண்ணு கொஞ்சம் கூட முகம் கொடுத்தே பேசாது. உடனே டக்குன்னு அவங்க அப்பா இப்ப வந்திருக்காருல்ல, அந்த நடிக்க வந்த மாரி அந்த அப்பா, அவர் வந்து என்ன சொல்வாருன்னா, "இங்க பாரும்மா, இந்த மாரிலாம் சாப்பிட்டாலாம் வந்துட்டு ஒண்ணும் வந்து நல்லதெல்லாம் எதுவும் நடக்காது. மாத்தியும் எதுவும் நடக்க போறது கிடையாது. எதா இருந்தாலும் வாழ்ந்து காட்டணும், ஜெயிக்கணும்." அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு பேசுவாரு. அந்த பொண்ணு பதில் எதுவும் பேசாமயே உட்கார்ந்துட்டு இருக்கும். டக்குன்னு இவரு என்ன சொல்வாருன்னா, "இங்க பாரு, உனக்காக இவ்ளோ புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த புக்ஸ் எல்லாம் படி. எதுக்காக நம்ம வாழ்க்கைய முடிச்சுக்கணுன்றத விட, எதுக்காக நம்ம வாழணுன்றதுக்கு நெறைய காரணம் இருக்கும். அதனால இதெல்லாம் படி." அப்படின்னு சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம, "அப்பப்ப நான் வந்து பார்த்துக்கிறேன்." அப்படின்ற மாரி மேலோட்டமா பேசிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிருவாரு. இப்ப இந்த பொண்ணு அவர் போற வரைக்கும் குனிஞ்சிட்டே உட்காந்துருக்கும். அவர் போனோனே அவர் பேசுறதெல்லாம் பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு சிரிப்பா வரும். அது மட்டும் இல்லாம, அந்த பொண்ணோட அப்பாவையே வந்து எதிர்த்து பேசியிருப்பாரு. அவர் வந்து யாரும் எதிர்த்து பேசாம ஒரு திமிரா தானே திரிஞ்சுட்டு இருந்தாரு. நம்ம அப்பாவுக்கே நல்ல புத்தி வர மாரி இவர் நல்லா பேசிட்டாருன்றதுனாலே, இவர் மேல அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்திருக்கும். அவர் போனோனே அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டு அந்த புக்கெல்லாம் படிக்க ஆரம்பிச்சுரும். ஒரு பிசினஸ் வந்து பயங்கரமா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருது. இந்த ஹீரோ வந்து என்ன பண்றாருன்னா, அந்த பாட்டி இருக்காங்கல்ல, அந்த ஆட் நடிக்கிறவங்களோட மாமியார், அவங்கள போயிட்டு பார்க்குறாரு. அவங்க கூட குழந்தைத்தனமா அழகா விளையாடிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு இருக்குல்ல, அவங்க அப்பாவையும் பொண்ணையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக வராரு. அவங்க இப்ப தியேட்டருக்கு போலான்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு தெரியாம அவங்க அப்பாவுக்கு ஒரு சீட்டு போட்டுர்றாங்க. இந்த பக்கம் ஹீரோவும், இந்த பக்கம் பொண்ணு இருக்க மாதிரி சீட்ட வந்து புக் பண்ணி
பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா போய் உட்காந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் பொண்ணுகிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி தியேட்டருக்கு வந்திருக்கோம். அந்த பொண்ணு இப்போ இவரோட நல்லா பேசி பழக ஆரம்பிச்சிருது. இங்க வந்துட்டு ஒரு சீட்டு தள்ளிதாம்மா உட்கார்ற மாதிரி இருக்கும். நடுவில் யாரோ ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு யாரோ மாதிரி சொல்லிடுறாரு. அந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, பக்கத்துலேயே அவங்க அப்பா இருக்காரு. அப்பா இவ்வளோ தூரம் நமக்காக இப்போ படம் பார்க்குற அளவுக்கு வராரா, அப்போ மாறிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் அப்பா கிட்ட இப்போ நல்லா பேசுது. அவரும் வந்து பொண்ணை புரிஞ்சுக்கிட்டு பேசுறாரு. ஒரு வழியா அப்பாவும் பொண்ணும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்பவே சந்தோஷப்படுவார். இது பண்ணுறதுனால அவருக்கு இன்னொரு விஷயமும் தோண ஆரம்பிக்குது. இப்போ அநாத ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு அப்பா கிடையாதுல்ல, அங்கேயும் அவருக்கு டைம் கிடைக்கிறப்ப அங்கே போவார். அங்கே போயிட்டு அங்கே உள்ளவங்கள்ட்ட பெரியவங்கள்ட்டலாம் பேசி புரிய வச்சுருவார். இப்போ அவங்க வந்து அந்த பசங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பாருங்கள் இவர் உங்கள் அப்பா மாதிரி, உங்களுக்குலாம் என்னென்ன ஆசைகள் இருக்கோ உங்கள் அப்பா இருந்தால் செய்யணும்னு நினைப்பீங்களோ அந்த மாதிரிலாம் இவரோட இருந்துட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இவரும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் அங்கே போவார். அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு அப்பாவாக இருந்து அதுங்களுக்கு ஆசைப்படுறத வாங்கி கொடுக்குறது, அதுங்க கூட விளையாடுறது, அந்த பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வெளியே போகிறது அப்படின்ற மாதிரி இருப்பார். இது அவருக்கு மனசுக்கும் ரொம்ப அப்படியே அமைதியை கொடுத்துட்ருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய காசு இவருக்கு வர ஆரம்பிச்சிடும். நிறைய இந்த மாதிரி அப்பாவாக அவர் ரெண்ட்டுக்கு போகிறதுனால. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பொண்ணோட உண்டியலிருந்து காசு எடுத்துகிட்டு டம்மியாக உள்ள போட்டுட்டு இருப்பார்ல, இப்போ அந்த மாதிரிலாம் அவர் பண்ணுறதில்ல. பொண்ணோட உண்டியலுக்கும் காசு போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பொண்டாட்டியோட பர்ஸ்லையும் வந்து காசை வைக்கிறாரு. அதாவது அவங்கள்ட்ட டேரெக்டாக கொடுக்காம அவங்களோட ஒய்ஃபோட பர்ஸ்லையும் காசு வைக்கிற அளவுக்கு அவர் நல்லாவே டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இருப்பாரு. இப்போ நைட்டு படுக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய மெசேஜ், அதாவது ஆர்டர் மேலே ஆர்டர் வருது. எனக்கு அப்பா வேணும், எனக்கு அப்பா வேணும்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜ் வருது. இவருக்கு சந்தோஷமாக தாங்களே இவ்வளோ ஆர்டர்ஸ் இருக்கா, சரி இப்போ இனிமேல் டைம் தான் புக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவர் ஃபோனை நடுஜாமத்தில் பார்க்குறத பார்த்தோன்னா உங்கள் ஒய்ஃப் இன்னும் நீங்கள் தூங்கலையான்னு கேட்கும்போது நான் தூங்கிட்டு தான் இருக்கேன்ற மாதிரி அப்படியே ஒரு ஆக்ஷனை போட்டு தூங்கிடுவார். இப்போ ஹீரோ வீட்டில் இருக்கும்போது நல்லா டயர்டாக தூங்கிட்டு இருப்பாரா. அவரோட பொண்ணு வந்து அவர் எழுப்பும். அப்பா வாங்கப்பா விளையாடலான்னு சொல்லும்போது அப்பாவுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குமா, அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிடுவார். அப்படியே திரும்பி திரும்பி டயர்டாக படுத்து தூங்கிட்டே இருப்பார். இப்போ இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுன்னா, தனியாக குதிச்சு ரோட்டில் கூட போட்டு ஒரு மாதிரி விளையாடுவாங்களா, சில்லி கூட அப்படிலாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்கும். இப்போ மறுநாள் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்பா வந்து வேலைக்கு போகிறாரு. அது எந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த குட்டி பணக்கார பையன் இருக்கான்ல, அவன் வீட்டுக்கு போய் அந்த பையன் கூடயும் அந்த பாட்டிமா கூடயும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வேலையாகவும் அவங்களுக்கு நல்ல சந்தோஷமாகவும் அவர் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. நல்ல ஜாலியாகவும் விளையாடுறாரு. நல்லா எக்கச்சக்கமாக வர்றதுனால பார்த்தீங்கன்னா பெரிய ஹோட்டலுக்கு வந்து அவரோட ஒய்ஃபையும் பொண்ணையும் கூட்டிகிட்டு வராரு. அங்கே ஒரு ட்ரீட்லாம் வைக்கிறாரு. இதை பார்த்தோன்னா ஒய்ஃப்க்கு ஒரு டவுட் வருது. கொஞ்ச நாளாகவே உங்ககிட்ட பணப்புழக்கம் அதிகமாக இருக்கே, என்ன வேலை பார்க்குறீங்க, ஏதாவது வேலைக்கு செஞ்சுருக்கீங்களா, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. இப்போ உண்மையை நம்ம செய்கிற வேலையை சொன்னோம் அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை, அதனால் அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பணக்கார அப்பா வந்து பொண்ணோட சேர்த்து வைக்க சொல்லி வந்தார்ல, அவரோட கார்டுலாம் கொடுத்துருப்பாரு. அந்த கார்டை இங்கே காட்டி என்ன சொல்கிறாருன்னா, இவர் என்னோட ஃப்ரெண்டு தான், படிக்கும் போது ஒன்றா படித்தோம், இவன் பெரிய பணக்காரன், பிஸ்னஸ்லாம் பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருக்கான், அவனோட ஷேர் மார்க்கெட்டில் அப்பப்போ ஏதோ ஐடியா கேட்பான், அந்த கரன்சி அது இதுன்னு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுவேன், அதில் எனக்கு இந்த மாதிரி அமௌண்ட் வரும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, உனக்கு என்னையா அதை பற்றிலாம் தெரியணும்னா அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த டைம் அவர் சமாளிச்சிடுறாரு. அப்படின்னா இவருக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. ஒரு பொண்ணுக்கு அப்பாவாக நடிக்க போகும்போது ஒரு ஆள் வந்துட்டு இவர்கிட்ட ஒரு கொஷினை கேட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்கலாம் கேட்டிருப்பாங்கல்ல, அதெல்லாம் இப்போ அவர் அதை கேட்டதும் இவர் வந்து அதுக்கு பதில் சொன்னதையும் இங்கே கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுவார். அப்போ நம்ம வாங்குற மாதிரி போகணும், அந்த டைமில் நம்ம விற்றோன்னா நம்மளுக்கு அவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படி இப்படின்னு பேசவும் பொண்ணும் வாயை பிளந்துடும், பொண்டாட்டியும் வாயை பிளந்துட்டு ஓ நீ இந்த அளவுக்கு புத்திசாலியா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோலாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. அவர் அடுத்ததாக வேலைக்காக வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பணக்கார பையன் வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. அந்த ஆக்ட்ரஸ் இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். பேசும்போது உங்கள் மதுரையில் அவள் பார்க்கும்போது எனக்கு என் பாட்டி ஞாபகம் வருதுன்னு சொல்வார். அவங்களும் கேட்டுட்டு இருப்பாங்க. நான் நல்லா படிக்கிறேன்னா அது என் பாட்டிக்காக தான் அப்படின் போது, நீங்கள் நல்லா படித்ததுக்கு பாட்டி காரணமா எப்படின்னு சொல்லும்போது, நான் மார்க்கு கம்மியாக எடுத்துட்டேன் அப்படின்னா வந்துட்டு எங்கள் அப்பா அம்மா வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க. ஆனால் என் பாட்டி வந்து நான் எடுக்கிற மார்க்கெல்லாம் சந்தோஷப்பட்டுட்டே இருப்பாங்க. அவங்களுக்காகவே இன்னும் நான் நல்லா படிக்கணும், அவங்களுக்காகவே நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்லாம் நான் நினைப்பேன். அதனால் என் பாட்டி தான் அதுக்கெலாம் காரணம்னு சொல்லிகிட்டே இருப்பார். இப்படி பேசிகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையன் வருவான். நம்ம இந்த மாதிரி ஒரு மேட்ச், அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒரு மேட்ச் நடக்கும், அதில் வந்து போகலாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல, நம்ம அதுக்கு கண்டிப்பாக போகணுமா, இவரையும் கூட்டிகிட்டு போகலாமா, ஜாலின்னு அந்த பையன் பாட்டுக்கும் குதிச்சுக்கிட்டே ஓடுவான். இவரும் வந்துட்டு இப்போ நான் வரமாட்டேன் அப்படின்லாம் அவங்கள்ட்ட சொல்ல முடியல. அப்படியே அந்த ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி இருந்ததுனால அமைதியாக இருந்துறாரு. இப்போ அந்த ப்ரௌசிங் சென்டருக்கு வராரு. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பொண்ணுக்கு இப்போ வேலைக்கு சேர்ந்துருக்குல்ல, அந்த பொண்ணுக்கு வந்து நெயில் பாலிஷ்லாம் போட்டு விட்டுருக்காரு. அந்த பொண்ணுக்கிட்டே நல்லா பழகுறாரு. இதை பார்த்தோன்னா அந்த ப்ரௌசிங் சென்டர் வச்சிருக்கிற ஃப்ரெண்டுக்கு வந்து கோவம் வருது. அவர் வந்து இந்த பொண்ணை கொஞ்சம் கரெக்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இவன் என்ன அந்த பொண்ணோட கையை பிடிச்சிட்டு இருக்கான். உடனே அவர் தானே மேனேஜர், அந்த அந்த குப்பையெல்லாம் அங்கே இருக்கு பாரு, அதெல்லாம் க்ளீன் பண்ணு, இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு முன்னாடி கொஞ்சம் சீன் போட்டுக்கிறாரு. இப்போ இவரும் வேறு வழி இல்லாமல் அதெல்லாம் பண்ணுறாரு. அதோடு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டிக்கெட் வேறு போடணுமா, இப்போ அவங்களோட சேர்ந்து அந்த மேட்ச் பார்க்க போகிறதுக்காக டிக்கெட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டத்தில் உட்காந்துருக்கும் போது அவரோட பொண்ணு வரும். பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்பா நம்ம அந்த மேட்ச் பார்க்க போகிறோமா, அதுக்கு தான் டிக்கெட்ஸ்லாம் பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும். இல்லைம்மா நான் சும்மா அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். சரி போய் நீ விளையாடு அப்படின்னு சொல்லும்போது, சரி வாங்கப்பா நம்ம கலரிங் புக்கில் கலர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூப்பிடும். அப்பா ரொம்ப டயர்டாக இருக்கேன், அப்பாவுக்கு நிறைய வேலை இருக்குது, நீ ஹோம் ஒர்க்லாம் முடிச்சியா இல்லையா, போய் ஹோம் ஒர்க்லாம் முடியணும்னு நான் அதெல்லாம் முடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு விளையாட வாங்கன்னு கூப்பிடும்போது, அப்பாவால் இப்போ முடியாதுமா, வேணா அப்பா உனக்கு பணம் கொடுக்குறேன், உனக்கு தேவையானதை போய் நீ வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு எதுவும் வேண்டாம் அப்படின்னு கோச்சிக்கிட்டே போகுது. அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு போகுதுன்றதை கூட இவர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு. அவர் பாட்டுக்கு
வேலை வேலைன்னு அப்படியே இருந்துடுறாரு. இங்கே அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு பிரச்சனை வருது. இப்போ ஏற்கனவே அந்த ஓனர் வந்து 5000 ரூபாய் ஏற்றிருந்தார்ல, இப்போ வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்வாருன்னா, நான் இப்போ 5000 ரூபாய் ஏற்றினதா, ஆனால் என்னோட பேத்தியோட சேர்ந்து நானும் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆக போகிறேன். அதனால் இந்த கடையெல்லாம் விற்றுட்டு நாங்கள் அங்கேயே போய் செட்டில் ஆக போகிறோம். அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த சலூன் எல்லாம் காலி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாரு. இப்போ வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த குட்டி பொண்ணுக்காக சாப்பாடுலாம் வாங்கிட்டு வராரு. அந்த பொண்ணுகிட்ட கொடுக்கும்போது அவங்க அப்பாவை பார்க்குது. அவங்க அப்பா கிட்ட பேசவே அதுக்கு பிடிக்க மாட்டேங்குது. உடனே கதவு சாத்திட்டு அந்த பொண்ணு உள்ளே போயிடுது. இவர் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வேறு சோகமாக இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி அந்த பில்டிங் ஓனர் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து காலி பண்ண சொல்லிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. பேசாமல் ஒன்று பண்ணலாமா, நீங்கள் தான் இப்போ நல்லா சம்பாதிக்கிறீங்க, நான் இனிமேல் வேணால் அந்த இதெல்லாம் முடிச்சு விட்டுட்டு நான் வீட்டிலே இருந்துக்கிறேனே, நம்ம பொண்ணு கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நீ வேலையெல்லாம் விடணுமா, அதை யோசிக்கும் போது ஆமாம்ல இவ்வளோ சீக்கிரம் எதுக்கு வேலையெல்லாம் விடணும், கொஞ்சம் நம்ம செட்டில் ஆகிற வரைக்குமாவது நம்ம வேலை பார்த்து தானே ஆகணும், சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுவாங்க. இவங்க ஒய்ஃபுக்கு வந்து என்ன மனசில் ஓடும்னா, கூட காசு இருந்ததுன்னா வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம்னு நினைப்பாங்க. அது இப்போ அந்த பணத்தை வந்து இப்போ ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கும் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ ஓரளவு தான் இப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காரு. டாலர் கணக்காக இப்போ அவர்கிட்ட எப்படி கேட்குறது, அதுவும் $10,000 வந்து தேவைப்படுது. அந்த தாத்தா வந்துட்டு இப்போ எக்ஸ்ட்ராவும் காசு கேட்டு இன்னும் கொஞ்ச நாளைக்குன்னா அந்த அளவுக்கு காசு தேவைன்னு சொல்லியிருக்காரா. உடனே அந்த பணக்கார லேடி இருப்பாங்கல்ல, அந்த சலூன் வச்சு நடத்திருந்தேன், அவங்கள்ட்ட போய் கேட்கவும் அவங்களும் வந்துட்டு நான் உனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னோன்னே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். சரின்னு சொல்லிடுவாங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டிவி ஆன் பண்ணும்போது அந்த மேட்ச் நடக்கிற ஸ்டேடியத்தை காட்டுறாங்க. இப்போ அவங்க அப்பாவை பார்க்குது. அவங்க அப்பா, அந்த குட்டி பையன், அவங்க அம்மா எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க அந்த மேட்ச் நடக்கிறத. இந்த பொண்ணுக்கு அவ்வளோ கோவம் வருது. இந்த பொண்ணு தான் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கோம், ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம கூட விளையாட நேரம் இல்லை, இப்போ இந்த மாதிரி போய் சொல்லிட்டு இந்த மேட்சுக்கெலாம் போகலன்னு போய் உட்காந்துருக்கேன்ற மாதிரி இந்த பொண்ணு ரொம்ப கோவப்படுது. அதுலேயே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதில் வந்துட்டு அந்த பால் இருக்குல்ல, அது வந்து இந்த பையன் கைக்கு வரணும்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்படுவான். ஆனால் அவங்க அடித்த பந்து வந்துட்டு வேற ஒரு பையன் கிட்ட கிடச்சிருக்கும். அந்த பையன் வந்துட்டு என்ன பண்ணுவான்னா, அவர் லவருக்கு கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பால் எடுத்துகிட்டு வரும்போது இந்த பையன் முகம் வாடிடும். உடனே இந்த அப்பா என்ன பண்ணுவாருன்னா, ஹீரோ அந்த பந்தை இந்த பையன் கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது ஸ்டேடியமில் எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த குட்டி பையனுக்கு கொடுக்கணுன்ற மாதிரி. இந்த லவர் பாய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. உடனே அந்த பந்தை அந்த பையன்கிட்ட கொடுக்கவும் அதையும் வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்னே இந்த பையன் ரொம்பவே சந்தோஷப்படுவான். இதெல்லாம் பார்த்து பயங்கரமாக அந்த பொண்ணு வந்து டிவியில் பார்த்து வெறியேறிட்டு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆடில் நடிக்கிற ஆக்டர்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு கால் வரும், உங்கள் மதுரையில் வந்து ஹாஸ்பிட்டலில் ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க, உடனே ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் வரும். இப்போ எல்லாரும் கிளம்பி அங்கே வருவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிமா வந்துட்டு என் பையனை உடனே வர சொல்லுங்க அப்படி இப்படின்னு கத்தி ரகலை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எவ்வளோ சமாதானப்படுத்துகிறாங்க, யாருக்கும் அவங்க அடங்கவே மாட்டேங்கிறாங்க. டக்குன்னு இந்த ஆக்ட்ரஸுக்கு கோவம் வந்துடுது. நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க, உங்கள் பையன் இல்லை, அவர் இறந்து போயிட்டாரு. இது மாதிரி அவர் இறந்து போனது பத்தாதுன்னு என்னையும் வந்து சாகடிக்காதீங்க, இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு கத்துறாங்க. இப்படிலாம் பேசும்போது திடீர்னு அவங்களுக்கு ஏதோ ஞாபகம் வந்த மாதிரி இருக்குது. பொத்துன்னு அங்கேயே மயங்கி போட்டு விழுந்துடுறாங்க. அப்புறம் ஹீரோ தான் அவங்களையும் சமாதானப்படுத்திட்டு இருப்பாரு. அவரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த $10,000 வந்து வாங்கிட்டாங்கல்ல, அதை கொடுத்து ஏதாவது சமாதானப்படுத்தலாம், அதாவது இந்த ஓனரை வந்து சமாதானப்படுத்தி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நம்ம கடையை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதனால அந்த ஓனரை பார்த்துட்டு, இந்தாங்க நீங்கள் கேட்ட மாதிரி $10,000 எக்ஸ்ட்ராவே கொண்டு வந்திருக்கேன், இந்த லீஸ் போட்டுக்கலாமா, புதுசாக நம்ம அக்ரிமெண்ட் போட்டுக்கலாமா அப்படி இப்படின்னு கேட்கவும், உனக்கு நான் சொல்கிறதே புரியலையாம்மா, நாங்கள் உண்மையிலேயே போய் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆக போகிறோம், நான் கடையெல்லாம் காலி பண்ண சொன்னது தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காரு. இவங்க 2 பேர் சீரியஸாக பேசுகிற நேரத்தில் அது குட்டி பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, அந்த மேட்ச்சில் அப்பா அங்கே இருக்கிறது தெரிஞ்சிருச்சுல, உடனே கோவப்பட்டுட்டு அந்த குட்டி பையனுக்கு கால் பண்ணுது, அந்த பணக்கார பையனுக்கு கால் பண்ணிட்டு, எங்கடா எங்கள் அப்பா, அவன் இங்கெல்லாம் இல்லையா அப்படின்ற மாதிரி அவனும் சொல்கிறான். உன் கூட தான் அவர் மேட்ச் பார்த்துட்டு இருந்தது நான் டிவியில் பார்த்துட்டேன், குடுறா எங்கள் அப்பா கிட்ட ஃபோனை அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கும் பேசுது. உடனே என்ன அப்பா அப்பான்னு பேசுகிறாள்னு சொல்லிட்டு அவங்க அம்மா, அந்த பொண்ணோட அம்மா ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க. பேசினதுக்கு அப்புறமா தான் தெரியுது அவங்க அப்பா இந்த மாதிரிலாம் இந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி வா இப்போ பார்க்கலான்னு சொல்லிட்டு பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா இவர் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அந்த ஆக்ட்ரஸ்க்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காருல, அதை நேரில் ஒய்ஃப் பார்த்துறாங்க. அப்போ நம்ம ஹஸ்பண்ட் வந்து வேற யார் கூடயும் இப்படி இதில் இருக்காரோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு டவுட்டே வந்துடுது. ரொம்ப கவலைப்படுவாங்க. கேட்டுக்காம அப்படியே கோச்சிக்கிட்டு அவங்க போகிறாங்க. அதை வந்து இவர் பார்த்துறாரு ஹீரோ. பார்த்துட்டு அவங்க போகிற காரை போய் நிப்பாட்டிட்டு, நீ எதுக்காக வந்த இப்போ அப்படின்னு கேட்கும்போது, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு, நீ பார்த்தது எதுவுமே உண்மை கிடையாது, நான் எல்லாத்தையுமே உனக்கு சொல்கிறேன்னு அவர் வீட்டுக்காரர் சொல்கிறார். இப்போ என்ன சொல்ல போகிற, அந்த பொண்ணை யாருன்னே தெரியாதுன்னு சொல்ல போகிற அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒய்ஃப் கேட்பாங்க. அதுதான் கிடையாது, அந்த பொண்ணு எனக்கு நல்லாவே தெரியும், அவங்க கூட தான் இப்போ நான் மேட்ச் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, பார்த்தியா இப்போ நீயே ஒத்துக்கிட்ட அப்படின்னு இவங்க கோவமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. சும்மா இல்லாமல் கோவத்தில் எக்ஸ்ட்ராவே வார்த்தை விட்டுறாங்க. 10 வருஷத்துக்கிட்ட வேலை இல்லாமல் இருந்தீங்க, நான் தான் போனா போதுன்னு உங்களுக்கு சாப்பாடு போட்டு உங்களை நான் வீட்டிலேயே வச்சுருந்தேன், நான் மற்ற பொண்ணாக இருந்தால் இந்த மாதிரி இருந்திருப்பாளா, எப்பயும் நீங்கள் வேணான்னு தூக்கி போட்டிருப்பா, நான் அந்த மாதிரிலாம் இருந்ததுக்கு தானே இன்றைக்கி எனக்கே துரோகம் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு இவங்க பாட்டு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நீ 10 வருஷமாக எனக்கு பாவம் பார்த்து சோறு போட்டியா, அப்போ என் மேலே உனக்கு லவ்வே இல்லையான்னு சொல்லிட்டு இவர் கேட்பாரு. ஆமாம் உங்களுக்கு தான் நிறைய லவ் இருக்குது, போய் அவகிட்ட காட்டுங்க அப்படின்ற மாதிரி கோச்சிக்கிட்டு இவங்க பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுவாங்க. இவர் பாட்டுக்கு யோசிச்சுட்டே நின்றுட்டு இருப்பாரு. ஸ்கூலில் காட்டுறாங்க. அந்த குட்டி பொண்ணு வந்துட்டு அந்த பையன்கிட்ட, பணக்கார பையன்கிட்ட இப்போ சண்டை போடுது. நான் தான் எங்கள் அப்பாவை வந்து உனக்கு ஒரு நாளுக்கு தான் ரெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன், நீ அதே வழக்கமாக்கிட்ட, நீ அந்த எங்கள் அப்பாவோட மேட்ச் பார்த்ததை வந்து நான் டிவிலேயே நான் பார்த்துட்டேன், என்கிட்ட போய் சொல்லாத, இதுக்கப்புறம் எங்கள் அப்பா உன் வீட்டுக்குலாம் வரமாட்டார், அவர் என்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசவும் இந்த பையனுக்கு
எனக்கு கோவம் வருது. அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. என்கிட்ட பேச மாட்டேன்னு அவர் சொல்லட்டும். நீ சொல்ல வேண்டியதில்ல அப்படின்னு சொல்லவும் 2 பேரும் இப்போ அடிச்சுக்கிட்டு உருள ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே வந்து இன்னொரு இடத்துல ஹாஸ்பிட்டல் காட்டுறாங்க. இந்த பொண்ணு வந்து பிரெக்னெண்ட்டாக இருந்ததுல, அந்த பொண்ணு இப்போ செக்கப்புக்கு அதுக்கு டெலிவரி டைம் வேறு நெருங்கிட்டு இருக்கு. இப்போ இங்கே அப்பாவா வந்திருக்கவர் என்ன சொல்கிறாருன்னா, புள்ள பிறந்தோன்னே தத்து கொடுக்க போகிறேன்லாம் சொல்கிறியம்மா, இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அந்த பிள்ளைக்கு டயப்பர் வாங்க கூட என்கிட்ட காசு கிடையாது. என்ன தான் பண்ண சொல்கிறீங்கன்ற மாதிரி அந்த பொண்ணு சோகமாக பேசும். இங்கே ஒரு பக்கம் நல்லா சார் நடந்துட்டு இருக்கு. இங்கே அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த பொண்ணு இந்த மாதிரி பிள்ளையை கொடுக்கணும்னு சொல்லும்போது அந்த மாதிரிலாம் பண்ணாதமான்னு சொல்லிட்டு இவர் அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காரு. அவன் யாருன்னு தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த பொண்ணு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுது. இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டு, என்னை ஏமாத்திட்டு போனது இவன் தான். உங்களால் முடிஞ்சா அவனை தேடி கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லவும், இது என்னோட வேலை இல்லைம்மா அப்படின்னு அவர் சொல்லும்போது, பார்த்தீங்களா நீங்களே வந்துட்டு இப்போ என்னை வந்துட்டு இப்படி தான் விட்டுட்டு போறீங்க. ஏன்னா நீங்கள் என்னோட ஒரிஜினல் அப்பா இல்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசவும் இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. பசங்களும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா, உடனே பேரண்ட்ஸாக வர வச்சுட்டாங்க. வர வச்ச உடனே நம்ம பொண்ணு மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயினுக்கு புரியுது. உடனே அந்த பையன்கிட்ட சாரி கேட்கல அப்படின்னு சொல்லும்போது, நான் சாரிலாம் கேட்க மாட்டேன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு. உடனே ஒரு வழியாக சமாதானம் பண்ணி 2 பேரும் இப்போ பேரண்ட்ஸ் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. அப்போ அந்த குட்டி பையனோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோயினை பார்த்து ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு வந்து இவரை தப்பாக தானே நினச்சிட்டு இருக்காங்க, யார்கிட்டையும் பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி கோவமாக சொல்கிறாங்க. கேட்காம போயிட்டு இருக்காங்க. இவங்க பாட்டுக்கு உண்மையை சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்க, அவருக்கும் எனக்கும் எந்த ஒரு தப்பான ஒரு இதுவும் கிடையவே கிடையாது. என்னோட மதர் இன் லாக்கு வந்து அவரோட பையன் வந்து இறந்துட்டாரு. அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் அவர் பையன் மாதிரி வந்து அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருப்பாருன்னு சொல்லும்போது, இவங்க ஒய்ஃப் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஹீரோக்கு பாட்டினா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால பாட்டிக்கிட்ட ஒரு இதாக பேசுகிறார் போல இருக்கு அப்படி தான் நினச்சிக்கிறாங்க. அப்போ நம்ம தான் ஹஸ்பண்டை தப்பாக நினச்சிட்டோமா, அவர் இப்போ எங்கே இருப்பாருன்னு யோசிக்கிறாங்க. ஆனால் இப்போவும் அவங்களுக்கு வந்து அப்பா வாடகைக்காக போகிறாருன்ற விஷயம் தெரியல. ப்ரௌசிங் சென்டரில் தானே இருப்பார் ஃப்ரெண்டு கூட, அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி வருவாங்க. அங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரௌசிங் சென்டர் வச்சிருக்கிறவர் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணியிருப்பாரு. இப்போ அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க போய் எங்கள் வீட்டுக்காரர் எங்கன்னு கேட்கும்போது தான் அங்கே போஸ்டர்லாம் ஒட்டி வச்சிருப்பாங்க. அப்பா வாடகைக்கு விடப்படுன்ற மாதிரி போஸ்டரை பார்த்தோன்னே, ஓ இந்த மாதிரி தான் அந்த வேலை இந்த ஆள் பார்த்துட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அந்த ஃப்ரெண்டை முறைச்சிட்டு இப்போ அங்கேருந்து கிளம்புவாங்க. அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க, உங்கள் அப்பா இந்த மாதிரிலாம் பார்த்துருக்காரு வேலை, அதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் நான் தான் இந்த வேலையை ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன். ஸ்கூலில் ஒரு ப்ராஜெக்ட்டுன்னு சொன்னாங்க. அப்பா சும்மா தானே இருக்காரு, நீ தானே அப்பாவை இப்படிலாம் திட்டுவேன், அதனால தான் அப்பாவை வாடகைக்கு விட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்பாவும் பொண்ணு சேர்ந்து என்ன மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயங்கர கோவம் வரும். இங்கே இது மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு இப்போ ப்ரௌசிங் சென்டர் வராரு. வந்துட்டு இந்த வேலை இனிமேல் நான் செய்கிறதா இல்லை, ஏன்னா இந்த வேலையால் என் குடும்பமே இப்போ 2ஆக போயிடுச்சு அப்படி இப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காரு. அப்போ உடனே இந்த வேலையை நீ இனிமேல் செய்ய மாட்டியா, அப்போ செய்யாமட்டா எப்படிடா நம்மளுக்கு பணம் வரும்னு சொல்லிட்டு இப்போ ப்ரௌசிங் சென்டர் வச்சுக்கிறவர், அதில் விட இதில் தான் நல்லா காசு வருதுன்னு சொல்லிட்டு இவர் வரை ஏற்றி விடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலையை நீ விட்டுட்ட அப்படின்னா உன் பொண்டாட்டிக்கு வந்துட்டு இப்போ அவங்க ஒய்ஃபுக்கு வந்துட்டு இப்போ இந்த ரெண்ட் எல்லாம் கொடுக்க வேண்டிய பிரச்சனைலாம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்னு கேட்கவும் இவருக்கே தெரியாதுன்னா அவங்க ஒய்ஃப் வந்து இவர்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லலையா, ஆனால் அவருக்கு அந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கு. இதை பார்த்தோன்னே எது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கும்போது அவர் எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுறாரு. இந்த மாதிரி அவங்க ரெண்ட்டுக்கு இருந்த இடத்த வந்து இப்போ காலி பண்ண சொல்லியிருக்காங்க, அப்படி இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு எப்படியாவது அந்த தாத்தாவை சந்திச்சு இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிட்டா அவங்க ஒய்ஃபை வந்து மனசை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஆகிடும், திரும்ப நம்ம ஒய்ஃப் கூட சேரலான்ற மாதிரி இவர் அந்த தாத்தாவை தேடி போகிறாரு. அங்கே போய் எவ்வளோ பேசுறாரு, கெஞ்சி பார்க்குறாரு. அவர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறார். உங்கள் புருஷ முன்னாடிக்கு சொன்னால் புரியாதான்ற மாதிரி அவர் கோவப்பட்டுட்டே இருக்காரு. இவர் டக்குன்னு என்ன சொல்வாருன்னா, ரொம்ப கெஞ்சி பார்த்துட்டு அவர் பேக் பண்ணி வச்சிருக்க பொருளெல்லாம் பார்ப்பாரு. என்னையா நீ வெளிநாட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பக்கத்து தெருவுக்கு தான் குடி போகிறதா இருக்க, ஏன்னா அந்த அட்ரஸ் போட்டு அந்த இதை டேப் போட்டு ஒட்டி வச்சிருப்பாங்க, அந்த அட்ரஸில் பார்த்துட்டு கேட்பாரு. அதுக்கு அந்த தாத்தா என்ன சொல்வாருன்னா என் பொண்ணு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவளை நான் செல்லமாக வளர்த்தேன், இப்போ அவள் வந்துட்டு அமெரிக்காவுக்கு போய் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கேயே செட்டில் ஆக போகிறா. அது மட்டும் இல்லாமல் என்ன அவள் இங்கே விட்டுட்டு போகிறதா இருக்கா, இத்தனை வருஷம் அப்பா பொண்ணா ஒரே ஊரில் இருந்துட்டோம், இப்போ என் பொண்ணு என்னை தனியாக விட்டுட்டு போகிறான்னா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் தப்பாக பேசுவாங்க, அதனால தான் நான் ஜாமானெல்லாம் கட்டிட்டு பக்கத்து ஊரில் போய் குடியேறலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இதை கேட்டோன்னே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிரும். என்னையா நினச்சிட்டு இருக்கீங்க, 50 வருஷமாக இந்த ஊர்லேயே வாழ்ந்துட்டீங்க, உங்கள் பொண்ணு கூட நீ அங்கே போகலாம், உன் பொண்ணுக்கு உன்னை கூட்டிகிட்டு போக விருப்பம் இல்லைன்னா நீ இதே இடத்துலையே இருக்கலாமே, யார் உன்னை என்ன சொல்ல போகிறான்னு கேட்கும்போது, அதெல்லாம் இல்லை, இதெல்லாம் ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ, உனக்கு அதை பற்றிலாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். அப்போ தான் ஹீரோ சொல்லுவார், நம்ம பிள்ளைங்களை வளர்க்குறோம் அப்படின்னா ஒரு ஆசைக்காக தான் வளர்க்குறோம், பிள்ளைங்களை பெற்றுக்குறோம், மற்றபடி அவங்க நாளைக்கு நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸாக ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கல, நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்கள் இருந்த சொந்த இடத்த விட்டு போகணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு அவருக்கு புரிகிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அவர் கிளம்பிடுவார். அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் வந்து இவ்வளோ நாள் எவ்வளோ இடத்துக்கு போயிருக்காரோ அதெல்லாம் வந்து ஒரு இது மாதிரி டேட்டாஸ் மாதிரி எழுதி வச்சிருக்காரா, அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்ம தப்பாக நினச்சோம், அனாத ஆசிரமத்துக்குலாம் போய் இவ்வளோ பேருக்கு அவரை சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு, இவ்வளோ பேர் கூட அவர் சந்தோஷமாக இருந்திருக்காரு, நம்ம ஹஸ்பண்ட் மேலே இவ்வளோ பேர் மதிப்பு வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஹீரோ எங்கே வருவாருன்னா அந்த பாட்டிமாவை பக்கம் ஹாஸ்பிட்டல் வருவார். வந்துட்டு அவர் என்ன சொல்வாருன்னா, எல்லாரும் அப்பா அம்மாவை தான் வாடகைக்கு எடுப்பாங்க, நான் வந்து உங்களை பாட்டியாக வாடகைக்கு நான் வந்து எடுத்துக்கிட்டுமா, அதாவது தத்து எடுத்துக்கிட்டுமா, எனக்கு வந்து அப்பா அம்மாலாம் கிடையாது, நீங்கள் என் பாட்டியாக இருக்கீங்களா, ஏன்னா எனக்கு என் பாட்டியை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டி நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க கையை பார்ப்பார், அதில் நெயில் பாலிஷ் இல்லாமல் இருக்கும். உடனே அவருக்கு நெயில் பாலிஷ் போட்டு விட ஆரம்பிச்சிருவார். அந்த பாட்டி முழிச்சிருவாங்க.
முழிச்சிருவாங்க. முழிச்சிட்டு, "நீ என் பையன் தானே, என்னை விட்டு இனிமேல் எங்கேயும் போக மாட்டில, என் கூடவே தானே இருப்ப" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. "ஏம்மா உன்னை விட்டு போகிறேன், நான் இனிமேல் உன் கூட தான் இருப்பேன்" அப்படின்ற மாதிரி இவரும் பேசிகிட்டே இருக்காரு. அந்த பொண்ணு அந்த மாமியார் மருமகள் இருக்காங்களா அவங்களும் நின்று பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இங்கே வந்துட்டு அந்த குட்டி பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, அப்பாவுக்கு ஒரு மெசேஜ் போட்டு விட்டுருது. இந்த மாதிரி நான் ஸ்கூலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்னை வந்து பிக்கப் பண்ணிட்டு போங்க அப்படின்னா, அப்பா நம்மளுக்கு டைம் ஒதுக்குறாரா, நம்ம கூட இருக்காரான்னு பார்க்கறதுக்காகவே அந்த மாதிரி ஒரு மெசேஜ் போட்டு இது வந்துடுது. மழை வேற பயங்கரமாக பெய்யுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பொண்ணு ரெயின் கோட்டெல்லாம் போட்டுட்டு இப்போ அவங்க அப்பா வந்து தன்னை கூட்டிகிட்டு போவாருன்னு வேலை மெனக்கிட்டு ஸ்கூலில் வந்து நின்றுகிட்டு இருக்கு. இப்போ இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த குட்டி பொண்ணோட அம்மா வந்துட்டு ரூமை வந்து திறந்து பார்க்குறாங்க. அந்த குட்டி பொண்ணு அங்கே காணும். அவங்க அம்மாவும் ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம் தேடிட்டே இருக்காங்க. அவங்க அம்மா வந்துட்டு அந்த ப்ரௌசிங் சென்டருக்கு போய் என் பொண்ணு வந்தாலான்னு கேட்கும்போது இல்லைன்னு அவங்க சொல்லிடுறாங்க. அதோட எங்கே போனான்னு தெரியலன்னும் போது அப்பாவுக்கு அந்த மெசேஜை பார்த்துறாரு. உடனே அந்த பொண்ணு இருக்க இடத்துக்கும் வந்துடுறாரு. மழையும் இப்போ நின்றுடுது. இப்போ வந்துட்டு அப்பா வந்து என்ன கேட்குறாருன்னா, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து கேட்கும்போது அது ஒரு பிக்கி பேங்க் வச்சிருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு வந்து அதை அப்பா கிட்ட கொடுக்குது. பொண்ணு என்ன சொல்லும்னா, இதில் நான் காசு போட்டுக்கிட்டே வந்தேன்ப்பா, ஆனால் எவ்வளோ காசு இருக்கும்லாம் எனக்கு தெரியாது, இந்த காசை வச்சுக்கோங்க, இனிமேல் நீங்கள் யாருக்கும் ரெண்ட்டுக்கு அப்பாவாக போகக்கூடாது, என்னோட அப்பா நீங்கள் எனக்கு மட்டும்தான் அப்பாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுகும். நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்களா, நான் வேணா அந்த பிக்கி பேங்கை உடச்சி காட்டுறேன்னு சொல்லிட்டு அது உடைக்குது. உடைக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் முக்கால்வாசி உள்ளது வந்து டம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இவர் என்னதான் காசு போட ஆரம்பிச்சாலும் இவர் நிறைய நாட்கள் வந்து அதுலேருந்து பணத்தை எடுத்து டம்மியாக போட்டு வச்சிருப்பாருல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணு இன்னும் கொஞ்சம் அழக ஆரம்பிச்சிருது. நான் இதில் காசு தான்ப்பா போட்டேன், எப்படி இதெல்லாம் மாறுச்சுன்னே தெரியல, காசு இல்லாட்டி இப்போ நீங்கள் ரெண்ட்டுக்கு வரமாட்டீங்கல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அந்த பொண்ணு பாட்டுக்கு அழ ஆரம்பிச்சிரும். அழுறதை பார்க்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி மனசு சங்கடப்படுது. போய் அந்த பொண்ணை கிட்ட பேசுறாரு, நீ என்னம்மா இப்படிலாம் பேசுற, நீ எனக்கு ரெண்ட்லாம் கொடுக்க வேண்டியதே இல்லை, நான் உன்னோட அப்பா, உனக்கு மட்டும்தான் அப்பா, உனக்கே அது புரியல அப்படின்ற மாதிரி இவர் போய் அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிக்கிட்டு அதுவும் அவரும் அழறா, அந்த பொண்ணும் அழுவுது. இந்த இடத்துக்கு வந்துட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஒய்ஃபும் அந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சி வந்துடுறாங்க. உனக்கு எவ்வளோ திமிரு, சொல்லாமல் கொள்ளாமல் இந்த நேரத்தில் இங்கே வந்து நின்றுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் என் அப்பாவை தேடி தான் வந்தேன், என் அப்பாவுக்காக நான் எங்கே வேணா போவேன் அப்படி இப்படின்னு பேசுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டதுனால பொண்ணு அப்பாவை தேடி வந்திருக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நினச்சிக்கிட்டு, உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் வாய் பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு 2 அடியை போடுறாங்க. உடனே அப்பா அந்த பொண்ணை காப்பாற்றி வைக்கிறாரு. உடனே டக்குன்னு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அதாவது இவங்க வந்துட்டு என்ன கேட்பாங்கன்னா, ஏன் உனக்கு அறிவே இல்லையா, இவ்வளோ நாள் நீ இந்த வேலை தான் பார்க்குறேன்னு என்கிட்ட நீ சொல்லி தொலைஞ்சிருக்கலாம்ல, இதனால எனக்கு சந்தோஷம் தானே கிடச்சிது, அதை ஏன் நீ மறைக்கிற, எதை சொல்லணும் எதை மறைக்கணுன்றது கூட உனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படி இப்படின்னு கோவப்பட்டுட்டே இருக்காங்க. உடனே இந்த அப்பா என்ன சொல்கிறாருன்னா, என் பொண்ணை யாரும் அடிக்கக்கூடாது, என் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க மூஞ்சி அப்படியே வேற மாதிரி போகுது. உன்னையும் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் இப்படி அணைச்சி வச்சுக்கிறாரு. அதோட இப்போ ஃபேமிலி வந்து ஒன்று சேர்ந்துருது. பாருக்காரு இனிமேல் இந்த வேலை செய்யக்கூடாதுன்ற முடிவும் எடுத்துட்டாரு. இப்போ ஃப்ரீயாக படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. இவரோட பொண்ணு வந்து ஒரு லெட்டரை மட்டும் வச்சுட்டு போகும். என்ன பேசாமல் லெட்டரை வச்சுட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வச்ச லெட்டரை வந்து இவர் பிரித்து பார்ப்பாரு. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, இதுக்கப்புறம் இந்த வேலையை நீங்கள் பார்க்க மாட்டேன்னு சொன்னது எனக்கு சந்தோஷம் தான், ஆனால் அந்த ப்ரெக்னென்ட் லேடி இருக்காங்கல்ல அந்த பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கப்பா, இல்லைனா அந்த பொண்ணு வந்து அந்த பிள்ளையை வந்துட்டு யாருக்காவது தத்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லவும், ஆமாம் எப்படியாவது அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இவருக்கும் தோணும். ஹவுஸ் ஓனர் தாத்தா அவர் வந்துட்டு ஹீரோவோட ஒய்ஃபை பார்க்க வராரு. நான் அமெரிக்காக்கெலாம் போகிறதா இல்லை, என் பொண்ணு மட்டும் தான் அமெரிக்காவுக்கு போகிறா, நான் இங்கே தான் இருக்கேன், அதனால் உங்களுக்கு ரெண்டெல்லாம் ஏற்றல, நீங்கள் அதே பில்டிங்கில் கூட நீங்கள் கடையை வச்சு நடத்திக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லும்போது இவங்க ஒய்ஃபுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த பொண்ணுக்கு இப்போ பிரசவ நேரம் நெருங்கிடுச்சு. அந்த பாய் ஃப்ரெண்டை தேடி கண்டுபிடிச்சி அவனை நல்லா உதச்சி அவருக்கு நல்லா புத்திமதி சொல்லி இப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் அந்த பாய் ஃப்ரெண்டுக்கும் இப்போ நம்ம தப்பு பண்ணிட்டோன்றது இப்போ தான் தெரிய வருது. ஒன்றே தெரிஞ்சுக்கிறாரு. இப்போ அந்த ஃபேமிலி அவங்கெல்லாம் ஒன்று சேர்றதை பார்த்துட்றாங்க. இப்போ அந்த பணக்கார வீட்டு லேடி இருக்காங்கல்ல அந்த ஆட் நடிக்கிறவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ்வளோ வீட்டுக்கு நம்மளுக்காக செஞ்சுருக்காரு, அவருக்கு ஏதாவது நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு அதனால வந்துட்டு அவங்க யோசிக்கும்போது, அவங்க வந்து நல்ல வசதியானவங்க தானே, அதனால இந்த குவிஸ் ப்ரோக்ராம்லாம் இருக்கும்ல, அதில வந்துட்டு ஹீரோக்கு நல்ல ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிரும். ஸோ இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பயன்படுத்தி ஒரு பெரிய ப்ரோக்ராமில் ஹீரோவை வந்துட்டு சேர்ற மாதிரி முடிவு பண்ணிருவாங்க. இப்போ ஹீரோ தான் அடுத்த இந்த வேலையெல்லாம் பார்க்குறதுலன்னு விட்டுட்டார்ல, இப்போ இவருக்கு நிறைய பணம் கிடைக்கணும். ஹீரோக்கும் இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான். அவர் ஆல்ரெடி டிவி பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்து சொல்லிட்டே இருப்பார். எல்லா கொஷினுக்கும் அவர் ஹீரோ வந்து கரெக்டான ஆன்சர் சொல்லிடுறாரு. இன்னும் லாஸ்ட்டாக ஒரே ஒரு கொஷின் தான் இருக்குது, அதை மட்டும் சொல்லிட்டாருன்னா $50 மில்லியன் அவருக்கு கிடைக்கும். இப்போ லாஸ்ட் கொஷின் என்னன்னு பார்த்தா, கரெக்டாக அந்த அந்த பொண்ணுக்கு அப்பாவை நடிக்க போகும்போது அந்த ஒருத்தர் கேட்டிருப்பார்ல, அதே கேள்வி தான் கேட்பாங்க. ஒன்று ஹீரோக்கு வந்து செம்ம குஷியாக போயிடும், இதான் கேள்வியே, இதெல்லாம் நம்மளுக்கு கை வந்த கலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, அதை நான் வாங்குற மாதிரி வாங்கி விற்கிற மாதிரி விற்றுருவேன்ற மாதிரி பதில் சொல்லிடுவார். கூட இவர் அந்த இதில் ஜெயிச்சிருவார். அவருக்கும் நிறைய ப்ரைஸ் அமௌண்ட் கிடச்சிரும். இதுக்கப்புறம் அந்த வேலைக்கு போக மாட்டார். அவர் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்துகிட்டு இருப்பாங்க. இப்படி தான் ஒரு ஹாப்பி எண்டிங்காக தான் அந்த படம் முடியும். பார்க்குறதுக்கு நல்ல காமெடியாகவும் நல்ல சென்டிமெண்ட்டாகவும் சூப்பராக இருக்கும் இந்த மூவி. உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையில் சந்திக்கலாம்.